யூனிட் 1 எடுத்தீங்கன்னு சொன்னா யூனிட் 1 எடுத்தீங்கன்னு சொன்னா அடிப்படை பௌதீகவியல். அடிப்படை பௌதீகவியல் அடிப்படை பௌதீகவியல் எடுத்தீங்கன்னு சொன்னா முதலாவது யூனிட் 1க்குள்ள அதை மூன்றாக வகைப்படுத்தலாம். என்னென்ன பாடம் அதுல படிக்க போறேன்னு சொல்லி பார்ப்போம். அதுல என்னென்ன பாடம் படிக்கிறேன்னு சொன்னா அலகுகளும் பரிமாணங்களும் எல்லாம் பார்ப்போம். அதுல இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா அளவியல். அதுல மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா கருவிகள். சரியா? எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹெடிங் பார்ப்போம். அது வந்துகிட்டு உங்களுக்கு பிறகு வந்துட்டு கிராஃப் கேலிகள் செய்ததுக்கு உங்களுக்கு கட்டாயம் தேவையான ஒரு விஷயம். எக்ஸ்ட்ரா வந்துகிட்டு பார்க்க போறது இதுல உங்களுக்கு கிராஃப். சரியா? அப்ப இவ்வளவு வந்துகிட்டு யூனிட் 1க்குள்ள என்ன செய்வேன், கவர் பண்ணுவேன். அலகுகளும் பரிமாணங்களும் பார்ப்போம், அளவியல் பார்ப்போம், கருவிகள். இந்த எக்ஸ்ட்ராவா என்ன செய்வோம், கிராஃப் என்ன செய்வோம், அதுவும் வந்துகிட்டு இப்ப பார்க்க போறோம். சரி, இதுல முதலாவது வந்துட்டு பார்ப்போம். அலகுகளும் பரிமாணங்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இது நீங்க ஆரம்பத்திலே முதல்ல தெளிவா வந்துட்டு படிச்ச ஒரு விஷயம். அலகுகளும் பரிமாணங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா என்னது, அதை தெளிவாக படிச்சிருப்பீங்க. சரி, அலகுகளும் பரிமாணங்களும் என்னது? சரி, இதுல வந்துகிட்டு அலகுகளும் பரிமாணங்கள்ங்கிற பாட்டை வந்துட்டு பார்ப்போம். முதலாவது அடிப்படை பௌதிகவியல்ல அலகுகளும் பரிமாணங்கள்ங்கிற பகுதி என்ன செய்வோம் பார்ப்போம். சரி, அலகுகளும் பரிமாணங்களை பார்க்கறதுக்கு அதுக்கு முதல் நமக்கு பௌதீக கணி என்று சொன்னா என்னன்னு தெரியணும். என்னது பௌதீக கணியம்? பௌதீக கணி என்று சொன்னா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பௌதீக கணியம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா அளவிடக்கூடிய கணியங்கள் அனைத்தும் வந்துகிட்டு பௌதீக கணியம்னு சொல்லுவோம். அளவிடக்கூடிய ஒன்றை உதாரணத்துக்கு நீளம் இருந்துச்சுன்னு சொன்னா நீளத்தை உங்களால் என்ன செய்யலாம், மீட்டர் கோலையோ இல்லாட்டி ஒரு அடிமட்டத்தையோ பயன்படுத்தி உங்களால் அளக்கேற்மா இல்லையா, அது ஒரு பௌதீக கணியம். அதே மாதிரி ஒரு திணி ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா அதை என்ன செய்யலாம், ஒரு தராசை வச்சு என்ன செய்யலாம், அளவிட செய்யலாம். அப்ப அளவிடக்கூடிய கணியங்கள் அனைத்தும் என்னது, பௌதீக கணியங்கள். அந்த பௌதீக கணியங்களை இரண்டாக பிரிக்காங்க. ஒன்று என்னது அடிப்படை பௌதீக கணியம், அடுத்தது வழிவந்த பௌதீக கணியம். இந்த அடிப்படை பௌதீக கணியங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்துகிட்டு மொத்தமாக 7 விஷயங்கள் இருக்குது. அடிப்படை பௌதீக கணியங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல மொத்தமாக எத்தனை இருக்குது, 7 விஷயங்கள் இருக்கு. அடிப்படை பௌதீக கணியத்துல 7 மட்டும்தான் இருக்குது, அதை தாண்டி எதுவுமே இல்லை. அடிப்படை பௌதீக கணியம் எடுத்தீங்கன்னு சொன்னா 7. அந்த 7ல இருந்து வாரதுதான் என்னது, வழிவந்த பௌதீக கணியம். இந்த 7ல இருந்து உருவானதுதான் இந்த வழிவந்த பௌதீக கணியம் சொல்லி பார்ப்போம். சரி, அப்ப இந்த அடிப்படை பௌதீக கணியம் என்னென்ன, வழிவந்த பௌதீக கணியம் என்னென்ன, அதை சொல்லி என்னது பார்ப்போம். அதை என்னென்னு சொல்லி தெளிவா பார்ப்போம். பார்த்தா அடிப்படை பௌதிக கணியம் வந்துகிட்டு 7 இருக்குது, 7 மட்டும்தான் இருக்குது. சரியா? அப்ப பௌதிக கணியத்தை ரெண்டா பிரிச்சுன்னா அடிப்படை பௌதிக கணியம், வழிவந்த பௌதிக கணியம். அடிப்படை பௌதிக கணியத்துல மொத்தமாக 7 விஷயங்கள் தான் இருக்குது. முதலாவது திணிவு, அடுத்தது ரெண்டாவது வந்துகிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நீளம், மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா நீளம், அடுத்தது என்னது நேரம், டைம். மூன்றாவது நேரம், டைம். நாலாவது பாத்தீங்கன்னு சொன்னா வெப்பநிலை. இதெல்லாம் அடிப்படை. ஐந்தாவது பாத்தீங்கன்னு சொன்னா மின்னோட்டம், கரண்ட். ஆறாவது பாத்தீங்கன்னு சொன்னா பதார்த்தத்தின் அளவு, மோல்டு சரி அளப்பீங்க. பதார்த்தத்தின் அளவு என்னத்துல அளப்பீங்க,
மோல். ஒவ்வொன்றுக்கு அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திணிவுக்கு வந்துக்கிட்டு கிலோகிராமில் வந்துட்டு அனுப்பிங்க. திணிவு வந்துக்கிட்டு கிலோகிராம் கிராம் அப்படி அனுப்பிங்க. இதை வந்துக்கிட்டு லெட்டரில் எழுதுனா எம்ன்னு சொல்லி கேபிட்டல் எம். தெளிவாளி நண்டனா இன்னும் கொஞ்சம் இலகு வரைக்கும் உங்களுக்கு. அடிப்படை பகுதியை கணிங்கள் மொத்தம் 7 இருக்கு. 4 இருக்கு. அதாவது இங்க இடங்கானு சொல்லிட்டு இங்க இருக்கும் பாருங்க. அப்ப திணிவு வந்துட்டு அளப்பம் என்னது, அதுல குறியீடு அதாவது அலகு வந்துட்டு இருந்தா கிலோகிராம் வரப்போகுது. அப்ப அதுல பரிமாணமாக இருக்க போது எம். பரிமாணங்கிறது என்னன்னு சொல்லி நம்ம பிறகு வந்துட்டு செல்லுவோம். சரியா, பரிமாணம் என்னென்று செல்லுவோம். இப்ப பாருங்க, இதுல திணிவு அதுல அளக்குற அலகு கிலோகிராம், அதுல பரிமாணம் கேபிட்டல் எம் ஆன செல்லுவோம், மாஸ். சரியா, அதே மாதிரி இதுல இது வந்துட்டு ரெண்டாவது நீளத்தை என்னது மீட்டர்ல வந்துட்டு அளப்போம். அதுல பரிமாணம் எல், லென்த். நேரம் டி, அதாவது பரிமாணம் டி, டைம். சரியா, வெப்பநிலை அதாவது அலகு வந்துட்டு செகண்ட்ல அளப்போம். எஸ்ஐ அலகு வந்துட்டு செகண்ட்ல அளப்போம். வெப்பநிலை எஸ்ஐ அலகு கெல்வின்ல அளப்போம். பரிமாணம் டீட்டாவாக இருக்க போகுது. கரண்ட் வந்துகிட்டு பாத்தீங்கன்னா அளக்குற அலகு வந்துகிட்டு அம்பியர்ல இருக்க போது, பரிமாணம் ஐயாக இருக்க போகுது. பதார்த்தத்தின் அளவு அளக்குற அலகு வந்துகிட்டு மோல்ல இருக்க போது, பரிமாணம் எண்ணாக கேபிட்டல் எண்ணாக இருக்க போகுது. ஒளிச்செறிவு அளக்குற அலகு கேண்டலாக இருக்க போது, அதுல பரிமாணம் ஜே. சரியா, ஜூல்ல இருக்க போகுது. சரியா, இப்ப அடுத்ததாக பார்க்க போறது நம்ம என்னது, இந்த வழிவந்த கணியம், வழிவந்த பௌதிக கணியம். இந்த வழிவந்த பௌதிக கணியம் அதாவது முதல் அடிப்படை கணியம் பௌதிக கணியம் என்னென்னு சொன்னோம். அடிப்படை பௌதிக கணியம் சொன்னா எந்த ஒரு பௌதிக கணியத்தாலே அதை விவரிக்க இயலாது. இப்ப திணிவுங்கிறத இன்னொரு பௌதிக கணியத்தால என்னால விவரிக்க இயலுமா? முடியாது. அதான் அடிப்படை பௌதிக கணியம். ஆனா வழிவந்த பௌதிக கணியங்கிறது இதுல இருந்து அடிப்படை பௌதிக கணியத்துல இருந்து இதுல 2-3 சேர்றதால, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பௌதிக கணியம் சேர்றதால பாருங்க என்னது இந்த வழிவந்த பௌதிக கணியம். அப்ப இதால என்ன செய்யலாம், விபரிக்க முடியும். வழிவந்த பௌதிக கணியத்தை என்ன செய்யலாம், அடிப்படை பௌதிக கணியத்தால் என்ன செய்யணும், விபரிக்க முடியும். அப்ப அடிப்படை கணியங்கள் இருந்து பெறப்பட்டது என்னது, இந்த வழிவந்த பௌதிக கணியமாக இருக்க போகுது. வழிவந்த பௌதிக கணியமாக இருக்க போகுது. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, வழிவந்த பௌதிக கணியத்துக்கு நம்ம பார்த்தோன்னு சொன்னா, உதாரணத்துக்கு பார்த்தோம்னா வழிவந்த பௌதிக கணியம் பரப்பு எப்படி வருது, நீளம் தர அகலம். அப்ப நீளம் எல், அதுல பரிமாணம். அதே மாதிரி இதுல பரிமாணம் என்னது எல், அகலம் என்னத்துல நடப்போம் நீளம். அப்ப எல் ஸ்கொயர்டுங்கிறது என்னது, இந்த பரப்புட பரிமாணமாக இருக்க போகுது. அதே மாதிரி இதுல அலகு என்ன இருக்க போகுது, மீட்டர் தர மீட்டர் ஸ்கொயர்டாக இருக்க போகுது. சரியா, வழிவந்த பௌதிக கணியம் அதாவது என்னது, 1 அல்லது 2 இல்லாட்டி 2க்கு மேற்பட்ட பௌதிக கணியங்களால் பெறப்பட்டது அந்த வழிவந்த பௌதிக கணியம் அறிக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வேகம். அடுத்தது வேகம், இரண்டாவது பார்ப்போம். வேகம் வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்க போறோம் இல்ல, சில குறிப்பிட்டதை பார்ப்போம். வேகம் வந்துகிட்டு எப்படி சமன்பாடு என்ன, இடப்பெயர்ச்சிக்கு நேரம். இடப்பெயர்ச்சி என்னத்துல அளப்போம், மீட்டர். சரியா, நேரம் என்னத்துல அளப்போம், செகண்ட்ல. அப்ப அலகு என்னது, ms-1 வேகம். சரியா, இதுல பரிமாணம் பாத்தீங்க என்னன்னா, பரிமாணத்துக்கு இப்படி ஸ்கொயர் பிராக்கெட்ல வந்துட்டு போடுவோம். போட்டுட்டு பரிமாணம் இது என்னது, இடப்பெயர்ச்சி மீட்டர்ல நடந்தா அது என்னது, அதுல பரிமாணம் நீளத்துல பரிமாணம் எல், நீளத்துல பரிமாணம் எல். செகண்ட் என்னது, டைம்ல பரிமாணம் டி. அப்ப பரிமாணம் LT-1. சரியா, பரிமாணம் அதாவது நீளத்துக்கு அடிப்படை உங்களுக்கு வேணும் தெரிஞ்சிருந்தா. சரி, நீளத்துக்கு என்னத்தை போடுவீங்க, எல்ல போடுவீங்க. நேரத்துக்கு டீயை போடுவீங்க. அப்ப LT-1. சரியா, நீளம் வந்தாலே எல் தான், நேரம் வந்தாலே டி தான், எந்த கதையும் இல்லை. அடுத்தது மூன்றாவது இன்னொன்று பார்ப்போம். மூன்றாவது அடர்த்தியை பார்ப்போம். இது நீங்க ஓ லெவல்ல எல்லாம் படிச்ச விஷயங்கள். அடர்த்தியை பார்த்தீங்க என்னன்னா
திணிவின் கீழ் கனவளவு. திணிவின் கீழ் கனவளவு. அதுல அழகா பாத்தீங்கன்னு சொன்னா திணிவுக்கு என்னது கிலோகிராம், கனவளவுக்கு என்னது மீட்டர் கியூப். அப்ப கிலோகிராம் மீட்டர் -3ங்கிறது என்னது இந்த கியூப் மேலுக்கு போகல -3 மாறும். அதாவது நீங்க நேர் சுட்டி மறை சுட்டியை மாத்துறது படிச்சிருப்பீங்க. கீழுக்கு இருக்கிறது மேலுக்கு போனிச்சுன்னா -3 சரியா. மேலுக்கு இருக்கிறது கீழுக்கு போனிச்சுன்னா மேலுக்கு இப்போ உதாரணத்துக்கு எஸ் கேட் இருக்குது, கீழே டி இருக்குதுன்னு சொன்னா உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இந்த எஸ் கீழுக்கு போனீங்கன்னா S-2, எஸ் கீழுக்கு போனீங்கன்னா ஒன்றிங்கில் S-2 சரியா. அப்ப நேர் சுட்டி மறை சுட்டியா மாறுறது இது. அதாவது இது மீட்டர் கியூப் மேலுக்கு போகல மைனஸாக மாறும் சரியா. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஓலவெல்ல படிச்ச விஷயம். இப்ப இதுல பரிமாணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா பரிமாணம் அடர்த்திட பரிமாணம் அடர்த்திங்கிற ரோங்கிற ஒரு குறியீடான குறிப்போம். பரிமாணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா என்ன வரப்போகுது ரோட பரிமாணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா திணிவுக்கு என்னதுல கேபிட்டல் எம் ஆன குறிப்போம். திணிவுக்கு கேபிட்டல் எம், கனவளவுக்கும் மீட்டர் கியூப். மீட்டர் கியூப்னு சொன்னா மீட்டர் என்னது, மீட்டர் என்னதுல நீளம். நீளத்தை அளக்கிறதுக்கு என்ன பரிமாணம் யூஸ் பண்ணோம் எல். அப்ப எல் கணம், கனவளவோட பரிமாணம் என்ன வரப்போகுது எல் கணம். எப்படி எல் கணம் வருது, கனவளவு நீளம் தர அகலம் தர உயரம் அது சேர்ந்து என்னது மீட்டர் கணம் வருது. அப்ப மீட்டர் எல்லாம் எல் 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 என்று சொல்லி எல்லால பெருக்கக்குள்ள அதாவது அழகு நீளம் வந்துட்டு நீளம் எல்லுங்கிற பரிமாணத்தால குறிப்போம். அப்ப எல் தர எல் பெருக்கக்குள்ள எல் கணம் வரப்போகுது. அப்போ உங்களுக்கு பரிமாணம் என்ன வரும் எல் ml -3 சொல்லி வரப்போகுது. ml -3 ml -3 சொல்லி வரப்போகுது. அடுத்தது இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இன்னொரு உதாரணம், நீங்க படிச்ச விஷயங்களை அப்படியே என்ன மீட்டிக்கிட்டு போற மாதிரி தான். நீங்க படிச்ச விஷயங்களை என்ன செய்யறேன் மீட்டிக்கிட்டு போறேன். எப்படி எப்படி வருதுன்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்து பேசிக்ல இருந்து கொண்டு போறேன். படிக்காத ஆட்களுக்கு கூட தெளிவாக வழங்கும். இது இந்த முதலாவது நீங்க அறவே படிக்கலாட்டி கூட உங்களுக்கு என்னது தெளிவா வழங்கும். ஏன்னா அவ்வளவு ஆழமாக ஒவ்வொன்று கொண்ட தெளிவை தான் வழங்கப்படுத்திட்டு போறேன். அடுத்தது நான் பார்க்க விசை. விசைக்கான சமன்பாடு நீங்க ஓ லெவல்ல படிச்ச சமன்பாடே சொல்லுவோம். விசை F = ma, F = maங்கிற சமன்பாடு படிச்சிருக்கீங்க ஓ லெவல்ல, கிரேட் 10ல படிச்சது சரியா. இப்ப F க்கு இந்த இதுல அலகு பார்ப்போம். mங்கிற என்ன திணிவு, திணிவுக்கு என்னது கிலோகிராம். ஆர்முடுகள் என்னது, ஆர்முடுகளை பார்ப்போம். ஆர்முடுகள் எப்படி வரும், இடப்பெயர்ச்சி மாற்றத்தின் கீழ் நேரம். என்னது இடப்பெயர்ச்சி மாற்றத்தின் கீழ் நேரம். இடப்பெயர்ச்சி என்னத்தால் அளப்போம் மீட்டர்ல. இடப்பெயர்ச்சி என்னத்தால் அளப்போம் மீட்டர்ல. நேரம் சாரி ஆர்முடுகள்ல வேகம் இல்லை, ஆர்முடுகள் வேக மாற்றத்தின் கீழ் சாரி இது வேகம் இல்லை ஆர்முடுகள். அப்ப வேக மாற்றத்தின் கீழ் நேரம். வேக மாற்றம் என்னது, வேகம் என்னத்தால் அளப்போம் அலகு ms-1, நேரம் செகண்ட். இந்த செகண்ட் மேலுக்கு போகக்குள்ள ms-2 ஆக மாற போகுது. சரி, இதுல பரிமாணத்தை பாத்தீங்கன்னா நீங்க நேரத்தை பார்த்திருக்கீங்க. இந்த வேகத்துக்கான பரிமாணம் என்னது LT-1. எம்முக்கு எல் போட்டிருக்கேன், அதாவது நீளம். நீளத்துக்கு என்னது எல் போட்டிருக்கேன், நேரத்துக்கு டி போட்டிருக்கேன் T-1. இங்க செகண்டுக்கு டி. அப்ப இந்த டி மேலுக்கு போகக்குள்ள LT-, அதாவது இங்க இன்னொரு -1 உண்டு எக்ஸ்ட்ரா சேரும். ஏன் கீழுக்கு இருக்கிறது மேலுக்கு போகக்குள்ள மறை சுட்டி -1 உண்டு கூட்டுப்பட போகுது. அப்ப -2 ஆக மாறுது. -2 ஆக என்ன செய்யுது மாறுது. அப்ப LT-2ங்கிறது பரிமாணமாக ஹரிக்க போகுது, ms-2ங்கிறது அலகாக ஹரிக்க போகுது. அப்ப இந்த அலகு என்னது ms-2. அப்ப கிலோகிராம் ms-2ங்கிறது என்னது இதுல அலகாக ஹரிக்க போகுது. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் நியூட்டன் சொல்லுவோம். சரியா. அடுத்தது F உடைய பரிமாணத்தை பார்ப்போம். எம்முக்கு என்னது பரிமாணம், திணிவுக்கு கேபிட்டல் M.
ஏக்கு என்ன பரிமாணம் எடுத்திருக்கோம் எல்டி மைனஸ் 2. அப்போ பரிமாணம் என்ன அறிய போகுது எம்எல்டி மைனஸ் 2. இதான் இதில் பரிமாணமாக அறிய போகுது. அடுத்தது இன்னொன்று பார்ப்போம். வேலையை பார்ப்போம். வேலைங்கிறது என்னது? சிம்பிளா நீங்க படிச்சது ஆரம்பத்துல ஓ லெவல்ல படிச்ச விஷயம் தான். என்னது? விசைத திசையில அசைந்த தூரம். விசைதர அசைந்த தூரம் பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப விசைக்கு என்ன நீங்க அலகு பாத்தீங்க இந்த இடத்துல கிலோகிராம் ms மைனஸ் 2 நீங்க கண்டுபிடிச்ச அலகு நிறைய சரியா. அழகா பார்ப்போம். தூரம் என்னது? தூரம் என்னத்துல அளப்போம் மீட்டர்ல. அப்ப மீட்டரும் பெருக்கப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும்? கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2. இதுல பரிமாணத்தை பார்ப்போம். பரிமாணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா வேலைக்கான பரிமாணம் ஒர்க்னு சொல்லி எடுத்துன்னு சொன்னா W சமன் விசைக்கு என்னது பரிமாணம் கண்டுபிடிச்சீங்க ml t மைனஸ் 2 தர நீளம் என்னதுல பரிமாணம்? நீளத்துல பரிமாணம் அடிப்படை பகுதிய கணியத்துல பார்த்தோம். பரிமாணம் என்ன? நீளத்துக்கு L கொடுப்போம். Lங்கிற லெட்டரால கொடுப்போம். அப்ப L ஆல பெருக்கினீங்கன்னு சொன்னா ml ஸ்கொயர் t மைனஸ் 2 சொல்லி வரப்போகுது. L பெருக்கப்படாத L ஸ்கொயர்னு சொல்லி வரப்போகுது. அப்ப எவ்வளவு சிம்பிளா இருக்குது. பரிமாணம் காண்றது எல்லாருக்கும் சிம்பிள். என்ன? பெருக்கல் வகுத்தல் இதுகள் தான் என்ன செய்ய போகுது நடக்க போகுது. அப்ப பரிமாணம் காண்றது யாருக்கும் கஷ்டம் இல்லை. பரிமாணம் காண்றது என்னன்னு யாருக்கும் கஷ்டம் இல்லை. எல்லாத்துலயும் பரிமாணம் அடிப்படையாக உன்னோட பரிமாணம் காண தெரிஞ்சிருக்கிறது. தெரிஞ்சாதான் ஒப்பிட முடியும். இதுக்கும் சமனான பரிமாணம் இப்படின்னு சொல்லி தெரியும். அதுக்கு முதலாவது உங்களுக்கு என்னது? ஒரு கணிதத்துல சமன்பாடு தெரியும். உதாரணத்துக்கு வேலையோட என்ன பரிமாணம் கேட்டோம்னா வேலையோட சமன்பாடு உங்களுக்கு தெரியும். அப்ப உங்களோட சமன்பாடு உங்களுக்கு தெரிஞ்சா காணும் பரிமாணத்தை என்ன செஞ்சிடலாம் நீங்க இலகுவா கண்டலாம். அப்ப சமன்பாடுகள் என்ன செய்யணும் நீங்க மைண்ட்ல வச்சிருக்கணும். அதுக்காக வேண்டி நீங்க எல்லாத்துக்கும் சமன்பாடு உங்களுக்கு கேட்டுட்டு நிற்கப்பட்ட எல்லாத்துலையும் ஏன்னா நீங்க என்னது கடைசி அதாவது எக்ஸாம் எழுத போறதுக்கு வரைக்கும் இந்த சமன்பாடுகள் வந்துட்டு இருக்கும். அப்ப அந்த 50 சமன்பாடையும் பாடமா கண்ட அவசியம் இல்லை. உங்களுக்கு 2.5 வேலை வரைக்கும் வரக்கூடிய சமன்பாடுகள் தெரிஞ்சிருந்தா சரி. அதுக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யணும்? அதுக்கு பிறகு நீங்க படிச்சுட்டே போவீங்க. அப்ப இப்போதுக்கு கேட்க போல வேலை வரைக்குமானதான் பெரும்பாலும் கேட்பாரு. சரியா? வேலை வரைக்கும் தான் பெரும்பாலும் கேட்பாரு. இப்ப அந்த இடத்துல இன்னும் சில இதை வந்துட்டு பார்த்தேன்னு சொன்னா இன்னும் ஒன்றுடைய பார்ப்போம். வலு நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? படிச்சிருப்பீங்க. வலு வேலை செய்யும் வீதம் சொல்லி என்ன செஞ்சிருப்பீங்க? படிச்சிருப்பீங்க. வலு வந்துகிட்டு என்னது? சமன்பாடு வேலைக்கு நேரம். வேலைக்கான பரிமாணம் என்ன? வேலைக்கான அலகு என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? அழகா பார்ப்போம். கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2. நேரம் என்னது? செகண்ட். அதாவது ஒன்றுக்கு பிரதியிட்டு அலகுகளை ஒவ்வொன்றுக்கும் அதாவது நமக்கு அடிப்படை 7 தெரிஞ்சா சரி. அடிப்படை என்ன இருக்கு? 7. திணிவு, நீளம், அடுத்தது நேரம், வெப்பநிலை, அடுத்தது பதார்த்தத்தின் அளவு, அடுத்தது ஒளிச்செறிவு, அடுத்தது கரண்ட் மின்னோட்டம். இந்த 7 தெரிஞ்சிருந்தா காணும் எந்த கேள்வியும் செய்யலாம். 7 மட்டும்தான் உங்களுக்கு என்னது தேவை. 7 அலகு என்னத்துல அளப்போம்? அலகு கேட்டா சொன்னா ஒவ்வொரு அலகு தெரிஞ்சா சரி. திணிவை கிலோகிராம்ல அளப்போம், நீளத்தை மீட்டர்ல அளப்போம், நேரத்தை செகண்ட்ல அளப்போம், கரண்ட் ஆம்பியர்ல அளப்போம். இதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. அடுத்தது பதார்த்தத்தின் அளவு மோல்ல அளப்போம். இது கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க. அடுத்தது உங்களுக்கு பதார்த்தத்தின் அளவு, அடுத்தது வெப்பநிலை கெல்வின்ல அளப்போம். இதெல்லாம் சர்வதேச எஸ்ஐ அலகுகள். சரியா? அடுத்தது இந்த புதுசா வர்றது ஒளிச்செறிவு என்னத்துல அளப்போம்னா கண்டலாவில் அளப்போம். சிடின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி அதுல பரிமாணம் என்ன? திணிவுன்னு சொன்னா கேபிட்டல் எம் மாஸ். சரியா? நீளம்னா எல் லென்த். சரியா? அடுத்தது நேரம்னா டி டைம். அடுத்தது வெப்பநிலை என்னன்னா டீட்டா. வெப்பநிலை நம்ம பொதுவாக சொல்றது என்ன? டீட்டான்னு தான். அடுத்தது மின்னோட்டம் கேட்கல ஐ. அதுல பரிமாணம் ஐ. சரியா? அடுத்தது பதார்த்தத்தின் அளவுன்னு சொல்லக்கொள்ள கேபிட்டல் என் என்று சொல்லுவோம். அடுத்தது ஒளிச்செறிவை ஒளிச்செறிவு வந்துக்கிட்டு ஜூல்ங்கிற என்னது இதால வந்துட்டு அதுல பரிமாணமாக இருக்க போகுது. அதுல பரிமாணங்களாக இருக்க போகுது. இப்ப இதுல அழகு என்ன வர போகுது? கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2. இங்க மேலுக்கு வரக்குள்ள என்னது? செகண்ட் மைனஸ் 1 ஆக வரப்போகுது. இதுவும் என்னது கூட்டுப்படும். அப்ப செகண்ட் மைனஸ் 3 ஆக வரப்போகுது.
பரிமாணத்தை பார்ப்போம். வேலையிட பரிமாணம் என்ன கண்டுபிடிச்சிங்க? ml² t - 2. நேரம் என்னது? t. நேரத்தோட பரிமாணம் t. அப்ப இது மேலுக்கு போகல ml² t - 3. சரியா? அப்ப இது எல்லாருக்கும் தெளிவாக உன்னுடைய பரிமாணம் எப்படி காண்றன்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கீங்க. அப்ப இந்த ஏழும் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு என்னது தெளிவாக காண முடியும். அப்ப உங்களுக்கு இதுவரைக்கும் பரிமாணம் என்னென்ன தெரியாதாங்களும் கூட என்ன செய்யலாம்? இந்த கேள்விகளை செய்யலாம். இது ஒரு சிம்பிளான ஒரு பார்ட். இது ஒரு கஷ்டமான இல்ல, சிம்பிளான பார்ட். அதுல பரிமாணம்ங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது அலகுகளும் பரிமாணங்கிற பாட்டு எடுத்துன்னு சொன்னா, அலகுகளும் பரிமாணங்கிறது அலகுன்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அலகுங்கிறது என்னன்னு சொன்னது தெளிவா பார்த்தோம். அந்த அலகுகளை வச்சு என்ன செஞ்சோம்? அடுத்தது அலகுகளும் பரிமாணங்களை படிக்கிறது பௌதிக கணியம்னு ஒரு விஷயம் தேவை. இப்ப பௌதிக கணியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அது பௌதிக கணியம் 2 வகையா பிரியுதுன்னு சொல்லி பார்த்தோம். அடிப்படை, வழிவந்தது. சரியா? அடிப்படை இதுல 7 இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அடிப்படையில இருந்து வழிவந்த கணியம் எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த பரிமாணம்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்க்கல. பரிமாணம்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்க்கல. இந்த அடிப்படை பௌதிக கணியத்துல இருந்து ஒரு வழிவந்த பௌதிக கணியம் வருது இல்லையா? அடிப்படையில இருந்து வழிவந்தத்தை தொடர்பு படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுறதுதான் இந்த பரிமாணங்கள். அதாவது அடிப்படையில இருந்து இந்த வழிவந்த பௌதிக கணியத்தின் தொடர்புடைமைதான் பரிமாணங்கள். அடிப்படையில இருந்தா நம்ம என்ன செய்யறோம்? இந்த வழிவந்த கணியத்தை கண்டுபிடிக்கும் பரிமாணத்தை. அப்ப அந்த பரிமாணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கிற தொடர்புடமா என்னது? பரிமாணமாக இருக்க போகுது. இது நமக்கு வரைவிலக்கணத்தை தெரிஞ்சிருந்தா சரி. அப்ப அதுல 7 தெரிஞ்சிருந்தா, அதுல 7 பரிமாணம் தெரிஞ்சிருந்தா எல்லாத்துல பரிமாணம் கண்டுபிடிக்கலாம் தானே? அதுதான் என்னது? அந்த 7 வச்சு நீங்க எந்த பரிமாணம், சில டைம்ல இப்படி ஒரு பரிமாணம் தர நியூட்டன் செகண்ட் -1, இது உன்னோட பரிமாணமாகும். சரியா? பச்சை பிள்ளை. ஏன்? நியூட்டன்கிற ஒரு அடிப்படை ஒரு பௌதிக கணியமே இல்லை. நியூட்டன் என்னது? வழிவந்தத்தை வச்சு நீங்க என்ன செய்யலாது? பரிமாணம் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப வழிவந்ததுக்கு என்ன செய்யணும்? அடிப்படையில இருந்தா நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப அடிப்படை 7 தெரிஞ்சிருந்தா என்னத்திர பரிமாணம் கண்டுபிடிக்கலாம். அப்ப என்னது? இந்த வழிவந்ததுக்கும் அடிப்படைக்கு இருக்கிற தொடர்பு தான் பரிமாணம். அப்ப பரிமாணத்தை கேட்டா அடிப்படையில இருந்து கண்டுபிடிப்பீங்க. அவ்வளவுதான் விஷயம். சரியா? அப்ப அடிப்படையில இருந்து பரிமாணத்தை என்ன செய்வீங்க? கண்டுபிடிப்பீங்க. இவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த பரிமாணத்தை கண்டுபிடிக்கிறதுல எல்லாருக்கும் ஒரு தெளிவு ஒன்று இருக்கு. சரி, இப்ப அடுத்தது பரிமாணம் அற்ற கணியங்கள்னு சொல்லி கொஞ்சம் இருக்குது. பரிமாணம் அற்ற கணியங்கள்னு சொல்லி சிலது இருக்குது. அந்த பரிமாணம் அற்ற கணியங்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். பரிமாணம் அற்ற கணியங்கள். பரிமாணம் அற்ற கணியங்கள். இந்த பரிமாணம் அற்ற கணியத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பரிமாணம் அற்ற கணியத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது கோணம் தீட்டா. எந்த ஒரு கோணத்துக்கும் என்னது? பரிமாணம் இல்லை. எந்த ஒரு கோணத்துக்கும் என்னது? பரிமாணம் இல்லை. இது கோணமெல்லாம் எங்க சம்பந்தப்படுதுன்னு சொன்னா, அந்த சுழற்சியை கண்ட பாடப்பரப்புல என்ன செய்யும்? இது பயன்படுத்தப்படும். அதுக்காக தான் சொல்றேன். கோணம்ங்கிறது என்னது? எந்த ஒரு சமன்பாட்டிலையும் என்ன செய்ய மாட்டுச்சு? பரிமாணத்தை தரமாட்டுச்சு. எந்த ஒரு சமன்பாட்டிலையும் பரிமாணத்தை என்ன செய்ய மாட்டுச்சு? தரமாட்டுச்சு. இதுக்குள்ள நம்ம பார்ப்போம். சைன், கோஸ், டான் இதெல்லாம் என்ன செய்ய மாட்டுச்சு? பரிமாணம் எதையுமே தரமாட்டுச்சு. அடுத்தது இதுல அழக பாத்தீங்கன்னு சொன்னா, கோணத்தை அளக்கிறது என்னது? 2 அலகுகள் அளப்போம். ஒன்று ரேடியன், அடுத்தது ஸ்ட்ரேடியன். எஸ்ஆர் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ட்ரேடியன் சொல்லுவோம். ரேடியன் RAD சொல்லுவோம். ரேடியன், அடுத்தது ஸ்ட்ரேடியன். இந்த 2 இதால் அளப்போம். இது வந்துக்கிட்டு தலைக்கோணத்தை அளக்கிறதுக்கு இது தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு பெருசாக தேவைப்பட மாட்டேங்குது. தலைக்கோணம் அளக்கிறதுக்கு இதை வந்துக்கிட்டு திண்ம கோணம் அளக்கிறதுக்கு வந்துட்டு அளக்கிறதுக்கு ஸ்டேடியம் வந்துக்கிட்டு பயன்படுத்தப்படும். சரியா? இரண்டுமே பரிமாணம் அற்றது. கோணங்கள் எதுவுமே என்னது? பரிமாணம்
அற்றது. அடுத்ததாக வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது இரண்டாவது வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா லொக் லொக் அண்டி லொக் எல்ஜி இதெல்லாம் என்னது பரிமாணம் அற்றது. இதெல்லாம் என்னது பரிமாணம் அற்றதாக இருக்க போகுது. சரியா? இப்ப உதாரணத்துக்கு ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு, நீங்க சவுண்ட்ல படிப்பீங்க. பீட்டா சமன் 10 log I/I0 சொல்லி ஒரு சமன்பாடு படிப்பீங்க. இந்த பீட்டாங்கிற இதுக்கு வந்துகிட்டு பரிமாணம் இருக்கா? இதுக்கு அலகு இருக்குது, வெபர்னு சொல்லி உங்களுக்கு அலகு இருக்குது. ஆனால் இதுக்கு என்னது பரிமாணம் இல்லை. இதுக்கு என்னது பரிமாணம் இல்லை. காரணம் என்ன? லொக்குக்குள்ள வருது. லொக்குக்கு எதுக்குமே எந்த ஒரு லொக் பெருமானத்துக்கும் அது ஒரு நம்பர், ஒரு நம்பர். லொக்குக்குள்ள ஒரு இதை போட்டீங்கன்னா கடைசியா நம்பர் மட்டும் தான் வரும். அதுக்கு பரிமாணம் கிடைக்குமா? இதுக்குள்ளேயும் தான், இதுக்குள்ளேயும் கடைசியா நம்பர். ஏன் இதுக்கு பரிமாணம் கிடைக்குதுன்னு சொன்னா தீட்டாக்கு ஒரு பெருமதி போறீங்க. தீட்டா வந்துகிட்டு கடைசியா உங்களுக்கு 30 பாகைன்னு சொல்லி விட கிடைக்குது. இதுக்கு ஏதாவது அலகு இருக்குதா? ஒன்று ரேடியனுக்கு மாத்தலாம், 30 பாகைங்கிறது ரேடியனுக்கு மாத்தலாம். ஆனா இந்த ரேடியனுக்கு மாத்திரத்தால ஏதாவது அலகுகள் கிடைக்குதா? இல்லையே. இப்ப அலகுகள் இதுக்கு என்னது ரேடியன் சொல்லி உங்களுக்கு ஒரு அலகு இருந்தாலும் கூட இவருக்கு பரிமாணம் இல்லை. ஏன்டா இவருக்கு நம்பர் மட்டும் தான் உங்களுக்கு இப்படியா கிடைக்குது. ரேடியனுக்கு மாத்தினாலும் அது ஒரு நம்பர் மட்டும் தான் உங்களுக்கு இப்படியா கிடைக்குது. நம்பருக்கு பரிமாணம் இல்லை. ஒரு 5க்கு பரிமாணம் இருக்கான்னு சொல்லி 5க்கு பரிமாணம் இருக்கா? நம்பருக்கு பரிமாணம் இல்லை. நீளத்துக்கு பரிமாணம் இருக்கு, மீட்டருங்கிறதுக்கு அலகு, அதுக்கு எல்லுங்கிற பரிமாணம் இருக்கு, திணிவுக்கு இருக்குது. ஆனா ஒரு நம்பருக்கு பரிமாணம் இருக்கா? இல்லை. இதுல விட கடைசியா நம்பர்லாம் கிடைக்கும். ரேடியனுக்கு மாத்தினாலும் நம்பர்லாம் கிடைக்கும். ரேடியங்கிறது ஒரு அலகு இருந்தாலும் அது என்னது அதுக்கு விடையாக கிடைக்கிறது நம்பர். நம்பருக்கு பரிமாணம் இல்லை. லொக்குக்கும் என்னது கடைசியா விடையாக கிடைக்கிறது நம்பர். நம்பருக்கு பரிமாணம் இல்லை. சரியா? ஆனா இதுக்கு கோணத்துக்கு அலகு இருக்கு. சரியா? ரேடியன் சொல்லி அலகு இருக்குது, அடுத்தது ஸ்டேடியன் சொல்லி அலகு இருக்குது. தெளிவாக மைண்ட்ல வச்சு கொள்ளுங்க. அடுத்தது இன்னும் இருக்குது, இன்னும் சில கணியங்கள் இருக்குது. அதை சொல்லிட்டு போறேன். சாரணத்திணிவு நீங்க படிப்பீங்க. சாரணத்திணிவு படிச்ச விஷயங்கள் தான். சாரணத்திணிவுக்கும் என்னது அலகு இல்லை. அலகு இல்ல, பரிமாணம் இல்லை. சாரணத்திணிவுக்கும் என்னது பரிமாணம் இல்லை. அடுத்தது உராய்வு குணகம். உராய்வு குணகம். சரியா? இதுவும் பரிமாணம் இல்லை. நோட் பண்ணி கொள்ளுங்க, எல்லாத்தையும் தெளிவா நோட் பண்ணி கொள்ளுங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்கள். அடுத்தது முறிவு சுட்டி. இதெல்லாம் நீங்க என்னது ஓலவெல்ல படிச்ச விஷயங்கள் தான். முறிவு சுட்டி இதுக்கும் என்னது பரிமாணம் இல்லை. அடுத்தது சாரீரப்பதன். இது ஒரு புது இது வந்துட்டு, ஆனா என்னது நீங்க சில டைம்ல ஓலவெல்ல படிச்சிருக்கலாம், படிக்காமலும் இருந்திருக்கலாம். சார் ஈரப்பதனை வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் வந்துகிட்டு ஹீட்ல படிப்பீங்க. சரியா? ஹீட்ல படிப்பீங்க. இதுக்கும் என்னது பரிமாணம் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விகாரம், அடுத்தது திறன், இதுக்கெல்லாம் என்னது பரிமாணம் இல்லை. விகாரம், திறன். விகாரம்ங்கிறது ப்ராப்பர்ட்டிஸ்ல படிப்பீங்க. 2 நீளங்களை பிரிக்கிறது வரும். அப்ப 2 நீளங்கள், அதாவது ஒரே கணியத்தை இன்னொரு கணியத்தால பிரிக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது பரிமாணம் வராது. தெளிவா? இதெல்லாம் ஏன் பரிமாணம் அற்றதாக வருதுன்னா சிலதுக்கு எப்படி வருதுன்னு சொன்னா ஒரே கணியத்தை என்ன செய்யுது அதே கணியத்தால. இப்ப உதாரணத்துக்கு நீளத்தால பிரிச்ச பரிமாணம் வருமா? இல்ல. அதே மாதிரிதான் இதுவும். சரியா? இதை திணிவால பிரிவறதால சாரண திணிவு வருது, அதால பரிமாணம் இல்லை. சரியா? முறிவு சுட்டியாதான் வேகத்தால பிரிவடும், அதால முறிவு சுட்டி வரும். சரியா? சாரி இதை பார்த்தா அப்படிதான். சரியா? அதே மாதிரி விகாரமும் அதே மாதிரி தான், நீளத்தால. திறன்கிறது வேலையை, அதாவது உன்னுடைய செய்யப்பட்ட வேலையை இன்னொரு வேலையால பிரிப்போம். அதுக்குமே என்ன செய்ய மாட்டுச்சு வர மாட்டுச்சு, பரிமாணம் என்ன செய்ய மாட்டுச்சு வர மாட்டுச்சு. அப்ப ஏன் இதுக்கு வராதுக்கு காரணம் ஒரே கணியத்தை இன்னொரு கணியத்தால பிரிப்படுறதால என்ன செய்ய மாட்டுச்சு, அதே கணியத்தால பிரிப்படுறதால அதுக்கு என்ன செய்ய மாட்டுச்சு பரிமாணம் வர மாட்டுச்சு. இப்ப இவ்வளவு வந்துகிட்டு பரிமாணம் அற்றதை அறியும். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அடுக்குகள். அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுக்குகள். இப்போ y சமன் x வர்க்கம். சரியா? இதை என்ன சொல்லுவோம் நம்ம அடுக்குன்னு சொல்லுவோம். இது ஒரு நம்பருக்கு இல்லை.
இப்போ உதாரணத்துக்கு y சமன் x t. இந்த டீக்கு பரிமாணம் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த டீக்கு பரிமாணம் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுக்குகளுக்கு எப்போது பரிமாணம் இல்லை. அடுக்குகளுக்கு என்னது பரிமாணம் இல்லை. இந்த டி எல்லாமாக்குறதுக்கு இன்னொரு சேர்வை எதுனால வரும், டி லாம்டா அப்படின்னு ஏதோ ஒன்று வரும். சரியா, இந்த டி லாம்டான்னு சொல்லி வந்துச்சுன்னா ஒன்று என்ன செய்யும், கேன்சல் ஆகும். இப்போ டீக்கு வந்துக்கிட்டு நேரம் சொல்லி வச்சுக்கணும், நேரத்துக்கு பரிமாணம் டி. அப்போ லாம்டாக்கு என்ன பரிமாணம் இருக்கும், டி மைனஸ் ஒன். டி தர டி மைனஸ் ஒன் கேன்சல் ஆகி என்ன செய்யும், ரெண்டு பேர் தரும். டியும் டி மைனஸ் ஒன்னும் பெருக்குப்பட்டா இங்க ஒன்று மைனஸ் ஒன்று கூட்டுப்பட்டா ஒன்று பிளஸ் மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம். அடுக்கு பூஜ்ஜியம் ஆயிரும். அடுக்கு என்ன செஞ்சிடும், பூஜ்ஜியம். அது தெளிவாக சொல்ல என்னன்னா, மேலுக்கு வர அடுக்குக்கு எதுக்குமே என்னது பரிமாணம் இல்லை. மேலுக்கு வர அடுக்கு எதுக்குமே என்னது பரிமாணம் இல்லை. உதாரணத்துக்கு டி லம்டாங்கிற ஒரு அடுக்கு வருதுன்னு சொன்னா, இப்படி ஒரு சமன்பாடு வருதுன்னு சொன்னா, டிங்கிறது நேரமா இருந்துச்சுன்னா பரிமாணம் என்னது டி. அப்ப லம்டாக்கு என்ன பரிமாணம் இருக்குன்னு சொல்லி கேட்டா டி மைனஸ் ஒன். ஏன் டி மைனஸ் ஒன் வர போதும், இதுல பரிமாணம் இல்லை. பரிமாணம் இல்லாம வரணும்னா டியையும் டி மைனஸ் ஒன்னையும் பெருக்கினா பரிமாணம் மற்றதை வர போகுது. என்னன்னா இங்க ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டையும் கூட்டுப்படும் போது என்ன பூஜ்ஜியமா மாறும். அப்ப அடுக்கு இல்லை. சரியா, அப்ப இது என்னது பரிமாணம் அற்றது. பரிமாணம் அற்றது எது, மேலுக்கு வர அடுக்கு. சரியா, அப்ப இவ்வளவும் என்னது பரிமாணம் அற்றதாக இருக்க போகுது. பரிமாணம் அற்ற கணியங்கள் அகரிக்க போகுது. இவ்வளவுதான் நீங்க என்னது தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு சமன்பாடுல வருதுன்னு சொன்னா அதை பரிமாணம் அற்றதா இல்லையான்னு தெரிஞ்சா என்ன செய்யலாம் நீங்க. அதுக்கு பிறகு இப்ப உதாரணத்துக்கு இப்படி ஒரு சமன்பாடு வருது, y சமன் a sin ஒமேகா t. இப்ப இந்த சைனுக்கு பரிமாணம் இருக்கா, இல்ல. அப்ப ஏட பரிமாணம் தான் வைட பரிமாணம். அவ்வளவுதான் விஷயம். சைனுக்கு பரிமாணம் இல்லை, அப்ப ஏட பரிமாணம் தான் வைட பரிமாணம். அப்ப இந்த பரிமாணமற்ற கணியங்கள் தெரிஞ்சாதான் என்ன செய்யலாம், உங்களுக்கு சில கேள்விகள்ல வந்துச்சுன்னு நான் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தேவைப்படும் பரிமாணங்களை. அப்ப இதுவும் உங்களுக்கு என்னது தெளிவா தெரிஞ்சிருக்கணும். சிம்பிளா நோமலா என்ன செஞ்சு கொள்ளுங்க, நோட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, பரிமாணங்கள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு சமன்பாடு வந்துச்சுன்னு சொன்னா அந்த சமன்பாடுகள்ல எது ஒரே பரிமாணம் இருக்க போது, எது வேறுபட்ட பரிமாணங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சமன்பாடு காரணம், உதாரணத்துக்கு ஒரு சமன்பாடு ax சக by ஈக்குவல் டு 10. இப்படி ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு. இந்த சமன்பாடுல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, கூட்டுப்படுற கணியங்கள் கழிவர்ற கணியங்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது, சமனான பரிமாணங்களை கூட்டிருக்க போகுது. இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு சமன்பாடு எடுக்கன், அதாவது இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, பரிமாணம் மட்டும் செய்ய போகுது. y சமன் e over t சக ab. இப்படி ஒரு சமன்பாடு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு சமன்பாடு இருக்குது, v சமன் ax minus y. இப்படி ஒரு சமன்பாடு இருக்குது. இப்ப என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல இந்த முதலாவது சமன்பாடு எடுத்தீங்கன்னு சொன்னா பரிமாணங்களை பார்க்கும்போது y பரிமாணம் e over t பரிமாணம், அடுத்தது ab பரிமாணம். இந்த மூன்று பரிமாணங்களும் சமனாக இருக்கு. ஏன் இந்த மூன்றும் சமனாக இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது இங்கால இருக்கிற பரிமாணம் சமனுக்கு இங்கால இருக்கிற பரிமாணம் சமனுக்கு அங்கால இருக்கிற பரிமாணம் சமன். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாவது சமனுக்கு இங்கால என்ன பரிமாணம் இருக்குதோ அதே பரிமாணம் தான் என்னது இங்காலையும் இருக்கும். அது 100% 100% என்னது உண்மையானது. அப்ப இங்காலையும் சமனுக்கு இங்கால இருக்கிற பரிமாணம் சமனுக்கு அங்காலையும் இருக்க போகுது. அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல கூட்டுப்படுற இடம் இருக்குதாங்க. இந்த கூட்டுப்படுற ஏதாவது ரெண்டு சமன்பாடுகள், ரெண்டு கணியங்கள் கூட்டுப்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த இரண்டு கணியங்களும் பரிமாணங்கள்ல சமனாக இருக்கும். இரண்டு கணியங்கள் கூட்டுப்பட்ட இரண்டு கணியங்கள் பரிமாணங்கள் எப்படி போகுது, சமன் அறிய போகுது. ரெண்டு கணியங்கள் கழிப்பட்டுச்சுன்னா இரண்டு கணியங்களோட பரிமாணங்களும் சமனாக இருக்க போகுது. அப்ப இந்த ஈட்டியோட பரிமாணமும் ஏவியோட பரிமாணமும் சமனாக இருக்கும். அப்ப இது ரெண்டும் சமன்னா பரிமாணம், அந்த ரெண்டும் எனக்கு வைக்கு சமனா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வைட பரிமாணத்தை கேட்டா இதுல பரிமாணத்தை கொடுக்கலாம், இல்லாட்டி இதுல பரிமாணத்தை கொடுக்கலாம். இது ரெண்டும் சமனே. அப்ப இது நான் ஒன்றை கொடுத்தா சரி.
அப்ப அதே மாதிரி வீட பரிமாணம் என்ன அறிய போகுது சொல்லுங்க அப்போ வீட பரிமாணத்தை சொன்னீங்க என்ன சொன்னா வீட பரிமாணம் ax-க்கு சமனாக இருக்கும் y-க்கு சமனாக இருக்க போகுது. அப்ப தெளிவா வழங்கி கொள்ளுங்க. ஒரு சமன்பாட்டுல கழிப்பாட்டு கூட்டுப்பாட்டு மாதிரி இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது அந்த பரிமாணங்கள் என்ன எப்படி இருக்க போகுது சமனாக இருக்க போகுது. அதே மாதிரி இன்னும் ஒன்று சொல்றேன் நான் இதுக்கு வாரன் இருங்க இன்னும் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இன்னும் ஒரு உதாரணம் p minus a over b b minus b சமன் k சமன் k இல்ல y எடுக்கு y சரியா. இப்ப சொல்லுங்க இந்த இடத்துல இவர பரிமாணமும் இவர பரிமாணம் y-க்கு சமனா இருக்கு சொல்லலாமா சொல்லலாமா. அதாவது நான் இப்படி ஒரு முடிவு எடுக்கணும் y-ட பரிமாணம் equal to p minus a over b சமன் b minus b இல்லாட்டி இப்படி இன்னொரு முடிவு எடுக்கணும் y சமன் p பரிமாணம் சமன் a over b பரிமாணம் சமன் b பரிமாணம் சமன் b. இது சரியா இருக்குமா? இது பிள்ளையான ஒரு விஷயம். ஏன் பிள்ளைன்னு சொன்னா பெருக்கு படுறத உங்களால என்ன செய்யலாம் சமன்னு சொல்லி கட்டாயம் எடுக்க முடியாது சரியா. அப்ப y equal to p a minus b-ங்கிறதும் b minus b-ங்கிறது சமன்னு என்ன செய்யலாம் எடுக்க முடியாது. காரணம் என்ன பெருக்கு படுறத உங்களால இதை இயலாது. அதாவது இங்க கழிப்பட்டு தான் இருக்குது ஆனால் கழிப்பட்டு இருந்தாலும் உங்களால என்ன செய்ய முடியாது இரண்டும் பெருக்கப்பட்டு இருக்குது. பெருக்கப்பட்டு இருக்கும் போது உங்களால என்ன செய்ய முடியாது இவர பரிமாணங்கள் சமன் சொல்லி எடுக்க இயலாது. அதே மாதிரி y சமன் தனித்தனியே நீங்க என்ன செய்யலாது p ட பரிமாணம் 7 a o b ட பரிமாணம் 7 எடுக்க முடியாது. நீங்க அப்படி எடுக்கணும்னு சொன்னா அடைப்பு நீக்கி அதாவது பிளஸும் மைனஸும் மட்டும் தான் வரணும். இப்ப உதாரணத்துக்கு y சமன் p plus ab சக b minus b இப்படி இருந்தா இது ஓகே. அதாவது இது இப்படி ஒரு சமன்பாடாக இருந்துச்சுன்னு சொன்னா பிளஸ் மைனஸ் பெருக்கல் எதுவுமே இல்லை பிளஸும் மைனஸும் தான் இருக்குன்னு சொன்னா இப்படி நீங்க என்ன செய்யலாம் எடுக்க வேண்டும். ஆனா இதுக்கு என்ன செய்யலாது இப்படி உங்களால எடுக்க முடியாது சரியா. அப்ப தெளிவாக இது என்னது உங்களுக்கு வழங்கி இருக்கும். அப்ப இதுக்கு எப்படி எடுக்கலாம்னு சொன்னா இதுக்கு என்ன இதுல எடுக்கலாம்னு சொன்னா பரிமாணங்கள் சமன்னு சொல்லி எடுக்கலாம்னு சொன்னா p ட பரிமாணமும் a over b ட பரிமாணமும் சமனாக இருக்கும். அதே மாதிரி v ட பரிமாணமும் b ட பரிமாணமும் சமனாக இருக்கும். அதாவது ஒரு அடைப்புக்குள்ள இருக்கக்குள்ள இல்லாட்டி ஒரு கோவையாக இருக்கும் போது அந்த கோவையில இரண்டு கணியங்கள் கூட்டுப்படுமோ கழிபடுமோ கூட்டுப்படுறதாகவோ இல்லது கழிபடுறதாகவோ இருந்துச்சுன்னு சொன்னா அதுல பரிமாணங்கள் எப்படி இருக்க போகுது சமனாக இருக்க போகுது. உதாரணத்துக்கு y சமன் x squared plus 2z plus m தர a சக b இப்படி ஒரு கோவை இருக்குது. இப்படி ஒரு கோவை இருந்துச்சுன்னு சொன்னா இதுல இந்த கோவையை ஒவ்வொருத்த பெருக்கப்படுற இந்த தனித்தனி கோவையை நீங்க என்ன செய்யணும் எடுக்கணும். இதுல x ஸ்கொயர்ட பரிமாணம் 2z பரிமாணத்துக்கு சமன் அறியும். அதே மாதிரி m ட பரிமாணத்துக்கு சமன் அறியும். இப்ப இதை எடுத்தீங்கன்னு சொன்னா a ட பரிமாணம் b ட பரிமாணத்துக்கு சமனாக இருக்க போகுது. அப்ப தெளிவாக வழங்கி இருக்கு உங்களுக்கு. அதாவது ஒரு கோவை தனி கோவை பெருக்கப்படுற கோவைகள்ல தனித்தனி கோவையை நீங்க என்ன செய்யணும் உடைச்செடுக்கணும். அந்த கோவையில கூட்டுப்படுற கழிபடுறது எப்படி இருக்க போகுது கூட்டுப்படும் கழிபடக்கூடிய அனைத்துமே என்னது பரிமாணங்களை சமன் அறிக்க போகுது. உதாரணத்துக்கு இந்த சமன்பாடை இன்னும் ஒரு வடிவத்தில் நான் மாத்துறேன். இன்னும் ஒரு வடிவத்தில் நான் என்ன செய்யறேன் சேஞ்ச் பண்றேன். இப்ப சொல்லுங்க இந்த சமன்பாடு p சமன் a over v சரியா. தெளிவாக உண்மை. ஏன்னு சொன்னா x என்னது வெளியெல்லாம் பெருக்கப்பட்டு வெளியெல்லாம் பெருப்பேன். ஆனா
ஈக்குவல் டு எக்ஸ். இது போல எக்ஸ் பரிமாணத்துக்கு இது என்னது சமனாக இருக்க மாட்டுச்சு. எக்ஸ் பரிமாணத்துக்கு இது சமனாக இருக்க மாட்டுச்சு. ஆனா இது என்னது பியும் ஏஓபியும் ஒரு கோவையாக இருக்குது. அதுக்குள்ள கூட்டுப்படுதோ அல்லது கழிப்பட்டோ நடந்துச்சுன்னா அதுல பரிமாணங்கள் எப்படி இருக்க போது சமனா இருக்க போது. அதே மாதிரி இந்த கோவை எடுத்தீங்கன்னா பீட பரிமாணமும் எப்படி இருக்க போது சமனாக இருக்கும். இப்ப அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பரிமாணங்கள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சமன்பாடு வந்துச்சுன்னு சொன்னா அந்த சமன்பாடுகள்ல எது ஒரே பரிமாணம் இருக்க போது எது வேறுபட்ட பரிமாணங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சமன்பாடு வந்து தாரணம். உதாரணத்துக்கு ஒரு சமன்பாடு ax சக by ஈக்குவல் டு 10 இப்படி ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு. இந்த சமன்பாடுல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா கூட்டுப்படுற கணியங்கள் கழிவர்ற கணியங்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது சமனான பரிமாணங்களை கூட்டிருக்க போகுது. இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு சமன்பாடு எடுக்கன். அதாவது இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு பரிமாணம் மட்டும் செய்ய போகுது. y சமன் e over t சக ab இப்படி ஒரு சமன்பாடு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு சமன்பாடு இருக்குது v சமன் ax minus y இப்படி ஒரு சமன்பாடு இருக்குது. இப்ப என்னன்னு சொன்னா இந்த இடத்துல இந்த முதலாவது சமன்பாடு எடுத்தீங்கன்னு சொன்னா பரிமாணங்களை பார்க்கும்போது y பரிமாணம் e over t பரிமாணம் அடுத்தது ab பரிமாணம் இந்த மூன்று பரிமாணங்களும் சமனா இருக்கு. ஏன் இந்த மூன்றும் சமனா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது இங்கால இருக்கிற பரிமாணம் சமனுக்கு இங்கால இருக்கிற பரிமாணம் சமனுக்கு அங்கால இருக்கிற பரிமாணம் சமன். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாவது சமனுக்கு இங்கால என்ன பரிமாணம் இருக்குதோ அதே பரிமாணம் தான் என்னது இங்காலையும் இருக்கும். அது 100% என்னது உண்மையானது. அப்ப இங்காலையும் சமனுக்கு இங்கால இருக்கிற பரிமாணம் சமனுக்கு அங்காலையும் இருக்க போகுது. அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல கூட்டுப்படுற இடம் இருக்குதாங்க. இந்த கூட்டுப்படுற ஏதாவது ரெண்டு சமன்பாடுகள் ரெண்டு கணியங்கள் கூட்டுப்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த இரண்டு கணியங்களும் பரிமாணங்கள்ல சமனாக இருக்கும். இரண்டு கணியங்கள் கூட்டுப்பட்ட இரண்டு கணியங்கள் பரிமாணங்கள் எப்படி போகுது சமன் அறிய போகுது. ரெண்டு கணியங்கள் கழிப்பட்டுச்சுன்னா இரண்டு கணியங்களோட பரிமாணங்களும் சமனாக இருக்க போகுது. அப்ப இந்த ஈட்டியோட பரிமாணமும் ஏவியோட பரிமாணமும் சமனாக இருக்கும். அப்ப இது ரெண்டும் சமன்னா பரிமாணம் அந்த ரெண்டும் எனக்கு வைக்கு சமனா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வைட பரிமாணத்தை கேட்டா இதுல பரிமாணத்தை கொடுக்கலாம், இல்லாட்டி இதுல பரிமாணத்தை கொடுக்கலாம். ஏன்னா இது ரெண்டும் சமனே. அப்ப இது நான் ஒன்றை கொடுத்தா சரி. அப்ப அதே மாதிரி வீட பரிமாணம் என்ன இருக்க போகுது சொல்லுங்க. அப்போ வீட பரிமாணத்தை சொன்னீங்க என்ன சொன்னா வீட பரிமாணம் ஏஎக்ஸுக்கு சமனா இருக்கும், வைக்கு சமனாக இருக்க போகுது. அப்ப தெளிவா வழங்கி கொள்ளுங்க. ஒரு சமன்பாட்டுல கழிப்பாட்டு கூட்டுப்பாட்டு மாதிரி இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது அந்த பரிமாணங்கள் என்ன எப்படி இருக்க போகுது சமனாக இருக்க போகுது. அதே மாதிரி இன்னும் ஒன்று சொல்றேன் நான். இதுக்கு வாரன் இருங்க இன்னும் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இன்னும் ஒரு உதாரணம் p minus a over b minus b சமன் k சமன் k இல்ல y எடுக்க y சரியா. இப்ப சொல்லுங்க இந்த இடத்துல இவர பரிமாணமும் yக்கு சமனா இருக்கு சொல்லலாமா சொல்லலாமா. அதாவது நான் இப்படி ஒரு முடிவு எடுக்கணும். வைட பரிமாணம் ஈக்குவல் டு p minus a over b சமன் b minus b. இல்லாட்டி இப்படி இன்னொரு முடிவு எடுக்கலாம். y சமன் p பரிமாணம் சமன் a over b பரிமாணம் சமன் b பரிமாணம் சமன் b. இது சரியா இருக்குமா?
இது இது பிள்ளையான ஒரு விஷயம். ஏன் பிள்ளைன்னு சொன்னா பெருக்கு படுறத உங்களால என்ன செய்யலாம் சமன்னு சொல்லி கட்டாயம் எடுக்க முடியாது. சரியா? அப்ப y ஈக்குவல் டு பி a மைனஸ் பிங்கிறதும் b மைனஸ் பிங்கிறது சமன்னு என்ன செய்யலாது எடுக்க முடியாது. காரணம் என்ன? பெருக்கு படுறத உங்களால இதை இயலாது. அதாவது இங்க கழிப்பட்டு தான் இருக்குது. ஆனால் கழிப்பட்டு இருந்தாலும் உங்களால என்ன செய்ய முடியாது. இரண்டும் பெருக்கப்பட்டு இருக்குது. பெருக்கப்பட்டு இருக்கும் போது உங்களால என்ன செய்யலாது என்ன செய்ய முடியாது. இவர பரிமாணங்கள் சமன் சொல்லி எடுக்க இயலாது. அதே மாதிரி y சமன் தனித்தனியே நீங்க என்ன செய்யலாது பீட பரிமாணம் சமன் AO பீட பரிமாணம் சமன் எடுக்க முடியாது. நீங்க அப்படி எடுக்கணும்னு சொன்னா அடைப்பு நீக்கி அதாவது பிளஸும் மைனஸும் மட்டும் தான் வரணும். இப்ப உதாரணத்துக்கு y சமன் p பிளஸ் ab சக b மைனஸ் b இப்படி இருந்தா இது ஓகே. அதாவது இது இப்படி ஒரு சமன்பாடாக இருந்துச்சுன்னு சொன்னா பிளஸும் மைனஸும் பெருக்கல் எதுவுமே இல்லை பிளஸும் மைனஸும் தான் இருக்குன்னு சொன்னா இப்படி நீங்க என்ன செய்யலாம் எடுக்க வேண்டும். ஆனா இதுக்கு என்ன செய்யலாது இப்படி உங்களால எடுக்க முடியாது. சரியா? அப்ப தெளிவாக இது என்னது உங்களுக்கு வழங்கி இருக்கும். அப்ப இதுக்கு எப்படி எடுக்கலாம்னு சொன்னா இதுக்கு என்ன இதுல எடுக்கலாம்னு சொன்னா பரிமாணங்கள் சமன்னு சொல்லி எடுக்கலாம்னு சொன்னா பீட பரிமாணமும் a over வீட பரிமாணமும் சமனாக இருக்கும். அதே மாதிரி வீட பரிமாணமும் வீட பரிமாணமும் சமனாக இருக்கும். அதாவது ஒரு அடைப்புக்குள்ள இருக்கக்குள்ள இல்லாட்டி ஒரு கோவையாக இருக்கும் போது அந்த கோவையில இரண்டு கணியங்கள் கூட்டுப்படுமோ கழிபடுமோ கூட்டுப்படுறதாகவோ இல்லது கழிபடுறதாகவோ இருந்துச்சுன்னு சொன்னா அதுல பரிமாணங்கள் எப்படி இருக்க போகுது சமனாக இருக்க போகுது. உதாரணத்துக்கு y சமன் x squared plus 2z plus m தர a சக b இப்படி ஒரு கோவை இருக்குது. இப்படி ஒரு கோவை இருந்துச்சுன்னு சொன்னா இதுல இந்த கோவையை ஒவ்வொருத்த பெருக்கப்படுற இந்த தனித்தனி கோவையை நீங்க என்ன செய்யணும் எடுக்கணும். இதுல x ஸ்கொயர்ட் பரிமாணம் 2z பரிமாணத்துக்கு சமன் அறியும். அதே மாதிரி m பரிமாணத்துக்கு சமன் அறியும். இப்ப இதை எடுத்தீங்கன்னு சொன்னா a பரிமாணம் b பரிமாணத்துக்கு சமனாக இருக்க போகுது. அப்ப தெளிவாக வழங்கி இருக்கு உங்களுக்கு. அதாவது ஒரு கோவை தனி கோவை பெருக்கப்படுற கோவைகள்ல தனித்தனி கோவையை நீங்க என்ன செய்யணும் உடைச்செடுக்கணும். அந்த கோவையில கூட்டுப்படுற கழிபடுறது எப்படி இருக்க போகுது கூட்டுப்படும் கழிபடக்கூடிய அனைத்துமே என்னது பரிமாணங்களை சமன் அறிக்க போகுது. உதாரணத்துக்கு இந்த சமன்பாடை இன்னும் ஒரு வடிவத்தில் நான் மாத்துறேன். இன்னும் ஒரு வடிவத்தில் நான் என்ன செய்யறேன் சேஞ்ச் பண்றேன். இப்ப சொல்லுங்க இந்த சமன்பாடு p சமன் AOVங்கிறது சரியா? ஓ தெளிவாக உண்மை. என்ன சொன்னா x என்னது வெளியெல்லாம் பெருக்கப்பட்டு வெளியெல்லாம் பெருப்பேன். ஆனா ஈக்குவல் டு x இது போல x பரிமாணத்துக்கு இது என்னது சமனாக இருக்க மாட்டுச்சு. x பரிமாணத்துக்கு இது சமனாக இருக்க மாட்டுச்சு. ஆனா இது என்னது pயும் AOVயும் ஒரு கோவையாக இருக்குது. அதுக்குள்ள கூட்டுப்படுதோ அல்லது கழிப்பட்டோ நடந்துச்சுன்னா அதுல பரிமாணங்கள் எப்படி இருக்க போது சமனா இருக்க போது. அதே மாதிரி இந்த கோவை எடுத்தீங்கன்னா பீட பரிமாணமும் எப்படி இருக்க போது சமனாக இருக்கும். சரியா? இப்ப அடுத்தது இந்த இதுக்கு வருவோம். இந்த உதாரணத்துக்கு வருவோம். இந்த உதாரணத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா ax by சமன் 10 ஒரு நம்பருக்கு பரிமாணம் இருக்குதா? இது பரிமாணம் அற்றது. அப்ப சமனுக்கு இங்காலதும் சமனுக்கு அங்காலதும் சமனாக இருக்க போகுது. அப்ப இங்கால இருக்கிறதும் சமனாக இருக்கும். அப்ப 10க்கு பரிமாணம் இல்லாட்டி அப்ப இதுக்கு என்னது பரிமாணம் அற்றது. அப்ப தெளிவானீங்களா? இங்கால சமனுக்கு இங்கால சமன் என்னது பரிமாணம் இல்லைன்னு வரையும். அப்ப இங்கால என்னது சமனுக்கு அங்கால பரிமாணம் அற்றதுன்னு சொல்லி வந்துச்சு. அப்ப பரிமாணம் அற்றதுன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க ax சமன் by இது ரெண்டுமே எப்படி இருக்குது கூட்டுப்படுது பரிமாணங்கள் சமனாக இருக்கும். டோட்டல் ஈக்குவல் டு பரிமாணம் அற்றது. அப்ப இதுவும் பரிமாணம் இல்லை இதுவும் பரிமாணம் இல்லை. அப்ப என்னது மொத்த கோவையும் பரிமாணம் அற்றதுன்னு சொன்னா இதுல பரிமாணமும்
இதுக்கும் பரிமாணம் இல்ல, இதுக்கும் பரிமாணம் இல்ல. தனித்தனி நான் என்ன செய்யலாம் எடுக்க முடியும். அதாவது என்னன்னா இதுவும் இதுவும் சமன், இதுவும் இதுவும் என்னது சமன். மொத்தமாக பரிமாணம் இல்லாட்டி இதுக்கும் பரிமாணம் இல்லை, இதுக்கும் பரிமாணம் இல்லைன்னு சொல்லி என்ன செய்யணும் எடுக்கல. ஏன்னா இது ரெண்டும் சமன் தானே. சமன்கிறதால மொத்தத்துக்கு பரிமாணம் இல்லாட்டி இதுக்கும் பரிமாணம் இல்லை, இதுக்கும் பரிமாணம் இல்லைன்னு சொல்லி என்னால தெளிவாக எடுக்க முடியும். சரியா? அடுத்த விஷயத்துக்கு போவோம். சில இடங்கள்ல வரைவிலக்கணம்னு சொல்லி வருந்தானே, வரைவிலக்கணங்கள். அந்த வரைவிலக்கணங்கள்ல வரக்குள்ள அதுக்குரிய சமன்பாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னது சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு முதலாவது ஒரு விஷயம் சொல்றேன். இந்த வீதம், வீதம்ங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். வீதம்னு சொன்னா ஒரு சமன்பாட்டுல வீதம்னு சொல்லி வருதுன்னு சொன்னா, அதாவது ஒன்ன வீதம்னு சொல்லி கதைக்காருன்னு சொன்னா ஒரு பந்தியில அந்த வீதம் என்னத்தை செல்லுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப வீதம்னு சொல்றது, இப்ப ஒரு ஆள் சொல்றாரு ஒரு கேள்வியில வேலை செய்யும் வீதத்தை காண்க, வேலை செய்யும் வீதத்தை காண்க, வேலை செய்யும் வீதத்தை காண்க. இந்த வீதம் என்னத்தை செல்லுதுன்னு சொன்னா எந்த ஒரு சமன்பாடு வேலை செய்யும் என்னத்தை செல்றாரு வேலையிட வீதம். அப்ப என்னத்திர வீதம் கேட்காரோ அதை நேரத்தால பிரிக்கிறது தான் என்னது இந்த வீதம்ங்கிறது செல்லுது. வேலை செய்யும் வீதம் சொன்னா வேலையை நேரத்தால பிரிக்கிறது என்னது இந்த வேலை செய்யும் வீதம். அப்ப வீதம் என்னத்தை செல்லுது, என்னத்தை கேட்கறா அதை நேரத்தால பிரிக்கிறது. அதாவது உந்த மாற்ற வீதம், உந்த மாற்ற வீதம் சொன்னா என்னது உந்தத்தை நேரத்தால பிரிக்கிறது, உந்தத்தை நேரத்தால பிரிக்கிறது. என்ன வரப்போகுது விசை வரும். உந்தத்தை நேரத்தால, உந்த மாற்றத்தை நேரத்தால பிரிச்சா விசை வந்துட்டு கிடைக்க போகுது. அப்ப வேலையை நேரத்தால பிரிக்க கூட பளு உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம், இடப்பெயர்ச்சியை நேரத்தால பிரிச்சா, இடப்பெயர்ச்சியை நேரத்தால பிரிச்சா என்னது வேகம் வந்துட்டு கிடைக்க போகுது. அதே மாதிரி வேக மாற்ற வீதம், வேக மாற்றத்தை நேரத்தால பிரிச்சிங்கன்னா வேக மாற்ற வீதம்னா வேக மாற்றத்தை நேரத்தால என்ன செய்யணும் பிரிக்கணும். அதான் என்னது அது வந்துட்டு ஆறுமுடுகளை தரும். சரியா? அப்ப வீதம்ங்கிறது என்னத்தை செல்லுதுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இரண்டாவது படித்திறன். சமன்பாடுகள்ல அல்லது ஒரு இதுல வந்துகிட்டு படித்திறனை பத்தி கதைச்சிருந்தாருன்னு சொன்னா என்னது படித்திறனை பத்தி கதைச்சிருந்தாருன்னு சொன்னா அதுல படித்திறன்ல முதலாவது நம்ம பார்ப்போம் வேக படித்திறன். சில விஷயங்கள் இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க, நிறைய கிளாஸ்ல போயிருப்பீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. சரியா? இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் என்ன செய்யலாம் பிறகு வரக்கூடிய யூனிட்ல நீங்க என்ன செய்யலாம் அப்ளை பண்ணலாம். அதுக்காண்டி தான் எல்லாத்தையும் ஒரே இடத்துல சொல்லித்தாரேன். சரியா? வேக படித்திறன் சொன்னா படித்திறங்கிறது இங்க என்னன்னு சொன்னா உண்ட நீளத்தால பிரிக்கிறது என்னது படித்திறனாக இருக்க போகுது. உண்ட நீளத்தால பிரிக்கிறது என்னது படித்திறனாக இருக்க போகுது. அப்ப வேகத்தை நீளத்தால பிரிக்கிறது வேக படித்திறன். அடுத்தது இரண்டாவது பார்ப்போம் அமுக்க படித்திறன். அமுக்கத்தை நீளத்தால பிரிக்கிறது அமுக்க படித்திறன். அடுத்தது வெப்பநிலை படித்திறன் மூணாவது. இந்த மூன்று படித்திறன் நீங்க படிப்பீங்க. பிறகு வேக படித்திறன் படிப்பீங்க, அது வந்துகிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல படிப்பீங்க. அமுக்க படித்திறன் சொல்லி படிப்பீங்க, அதுலயும் ப்ராப்பர்ட்டிஸ்ல படிப்பீங்க. இது வந்துகிட்டு வெப்பநிலை படித்திறங்கிறது ஹீட்ல வந்துட்டு படிப்பீங்க. வெப்பநிலை படித்திறன். இந்த வெப்பநிலையை நீளத்தால பிரிக்கிறது, வெப்பநிலையை நீளத்தால பிரிக்கிறது வெப்பநிலை படித்திறன். இந்த விஷயம் என்னது தெரிஞ்சிருக்கணும். அப்போ உண்ட நீளத்தால பிரிக்கிறது படித்திறன் அறிக்க போகுது. என்னத்திர படித்திறன் கேட்காரோ இப்போ வேகத்திர படித்திறன் கேட்டா வேகத்தின் நீளத்தால பிரிக்கிறேன், அமுக்கத்திர படித்திறன் கேட்டா அமுக்கத்தின் நீளத்தால பிரிக்கிறேன், வெப்பநிலையில படித்திறன்னா வெப்பநிலை நீளத்தால பிரிக்கிறேன். அவ்வளவுதான். சரியா? அடுத்தது இப்ப சமன்பாடுல ஓரலகு சொல்லி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி சொல்லுவார். இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும், நிறைய இடத்துல யூஸ் ஆகும். மூன்றாவது ஓரலகு. உதாரணத்துக்கு சொல்றேன், ஓரலகு கனவலுடைய பதார்த்தம் ஒன்றின் திணிவு என்னன்னு சொல்லுவோம். ஓரலகு கனவளவுடைய, ஓரலகு கனவளவுடைய பதார்த்தத்தின் திணிவு, பதார்த்தத்தின் அதாவது ஒன்றுடைய வசனம் தந்தார்னா அதுக்கு சமன்பாடு உருவாக்க தெரிஞ்சிருக்கேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சாதான் என்ன செய்யலாம் சமன்பாடு உருவாக்க தெரியும்.
எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அதாவது மெக்கானிக்ஸா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கேள்வியிலையும் சமன்பாடுகள் உங்களுக்கு உருவாக்க தெரியுங்க. சில டைம்ல ஒரு கேள்வி 2024 23ஆம் ஆண்டுல ஒரு கேள்வியில சமன்பாடு உருவாக்க தெரியாம பிராக்டிக்கல்ல மார்க்ஸ் போனிச்சு நிறைய பேருக்கு. சரியா? அதுல அதாவது என்னோட எந்த ஒரு இதுக்கும் சமன்பாடு உருவாக்க தெரிஞ்சுங்க. 2020 ஏதோ ஒரு வருஷம் நீங்க மறந்துட்டு. சரியா? அப்ப ஓரளவு சொன்னா ஓரளவு கனவுகளோட பார்த்தது திணிவு நம்ம என்ன சொல்லுவோம் சொன்னா அடர்த்தின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு எப்படி உருவாக்குறேன்னு சொன்னா எல்லாத்துக்கும் கொண்டு வா. ஓரளவு என்ன சொல்லி எண்ணத்தை தாராரோ அதை என்ன செய்யணும், கீழுக்கு நம்ம பிரிக்கிறது அழுவது கனவளவை தாராரு. ஓரளவு பக்கத்துல என்னத்தை தாராரு கனவளவு. ஓரளவு என்ன சொல்லி கனியம் தருவாதானே, அதை கொண்டு அந்த கனியத்தை என்ன செய்யணும் பிரிக்கணும். இங்கால தாரத்தை மேலுக்கழினா சரி, திணிவிக்கு கனவளவு என்ன தரப்போகுது, அடர்த்தி வந்துட்டு வரப்போகுது. அதாவது ஓரளவு பக்கத்துல வாரது பிரிபடக்கூடியதா வரும். ஓரளவு பக்கத்துல வாரது பிரிபடக்கூடியதா அப்படின்னு சரி. ஓரளவு சொன்னா ஓரளகால நம்ம பிரிக்க போறோம். என்னது அங்கால வாரத்தை மேலுக்கழினா சரி. இவ்வளவுதான் இந்த சமன்பாடு உருவாக்க இல்லை. சரியா? இப்ப அடுத்த முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போவோம். பரிமாணங்கள பிரயோகங்கள். பரிமாணம் ஒன்றோட பிரயோகம் எங்க பயன்படுத்த போறோம் சொல்லி அந்த பரிமாணத்துல பிரயோகம் நமக்கு தெரிஞ்சிருக்கீங்க. ஏன் இந்த பரிமாணத்துல பிரயோகத்தை பத்தி கதைக்கிறது சொன்னா, பரிமாணத்துல பிரயோகம் தெரிஞ்சா, அதாவது உங்களுடைய எஸ்ஏ கேள்வியில முதலாவது கேள்வியாக மெக்கானிக்ஸ் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு கேள்வி எடுத்தாலும் முதலாவது கேள்வியாக சில நேரங்கள்ல இத பரிமாண ரீதியாக வாய்ப்பு பார்க்க, இல்லாட்டி பரிமாண ரீதியாக உண்மையான நிரூபிக்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. முதலாவது கேள்வியா ஏதோ 2 மார்க்ஸோ 3 மார்க்ஸோ அதுக்கு வரப்போகுது தானே, 30க்கு 2 3 வரப்போகுது தானே. எந்த ஒரு மார்க்ஸ் கூட முக்கியமானதுதான், செட் ஸ்கோரை மாற்றி அமைக்கக்கூடியது. அப்ப நமக்கு அது முக்கியங்கிறதால பரிமாணத்தை ஒரு வாய்ப்பு பார்க்கறது தெரிஞ்சிருக்கணும். இது பெரிய விஷயம் இல்லை, சின்ன ஒரு விஷயம். அது தெரிஞ்சிருந்தா காணும் நம்ம என்னது எந்த கேள்வியும் செய்யக்கூடிய மாதிரி. இப்ப பரிமாணத்துல உன்னோட பிரயோகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, அதுல முதலாவது பிரயோகம் பரிமாணம் ஒன்ற பிரயோகங்கள்ல அதாவது வாய்ப்பு பார்த்தல். பரிமாணம் என்னன்னு சொன்னா ஒரு சமன்பாட்டின் செம்மையை வாய்ப்பு பார்த்தல். ஒரு சமன்பாட்டின் செம்மையை என்ன செய்யற வாய்ப்பு பார்த்தல். சரியா? உதாரணத்துக்கு நான் எடுத்தேன்னு சொன்னா S7 half ATங்கிற ஒரு சமன்பாடு இருக்கு. இந்த சமன்பாட்டை வாய்ப்பு பார்க்கச்சுன்னா என்ன செய்யணும்னு சொன்னா, சமனுக்கு அதாவது இந்த பக்கம் நாம என்ன சொல்லுவோம்னு சொன்னா LHS, இந்த பக்கம் என்ன சொல்லுவோம்னு சொன்னா RHS, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு. இந்த LHS பரிமாணமும் RHS பரிமாணமும் சமனாக இருந்துச்சுன்னா இந்த சமன்பாடு உண்மையான சமன்பாடு. அதைத்தான் இங்க இடத்துல செம்மையை பார்க்க சொல்றேன். S பரிமாணம், S என்னத்தின் அளப்பம் மீட்டர், அதாவது இடப்பெயர்ச்சி பரிமாணம் என்ன L. அதே இது ஹாஃப் ஏடி ஸ்கொயர் பரிமாணம் அதே இது வந்தா சரி. இப்ப RHS பகுதி எடுத்துன்னு சொன்னா RHS பகுதிக்குள்ள ஹாஃப் ஒரு மாறிலிக்கு பரிமாணம் இருக்குதா? இல்ல. ஆர்முடுகளுக்கு LT-2 நீங்க கண்டுபிடிச்சது LT-2. நேரத்துக்கு T, இங்க வர்க்கம் இருக்குது. அப்ப நான் என்ன செய்யறேன், அப்படியே கொண்டு போய் போடுறேன் வர்க்கம் T வர்க்கம். இதை பெருக்கின்னு சொன்னா L பெருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப L அப்படியோ T-2 T 2 அடுக்குகள் என்ன செய்யப்படும், கூட்டப்பட போகுது. -2 2 கூட்டினா 0. அப்ப இந்த டீம் விட்டுப்பட்டா எனக்கு என்ன கிடைக்குது L. அப்ப இதுல பரிமாணம் என்னது சமனறை. அப்ப RHS சமன் LHS சொல்லி உங்களுக்கு என்ன செய்ய போகுது கிடைக்க போகுது. அப்ப செம்மையான சமன்பாடு. அப்ப இப்படிதான் என்னது ஒரு சமன்பாட்டை என்ன செய்யற வாய்ப்பு பார்க்குற, செம்மையான சமன்பாடு சொல்லி என்ன செய்யற வாய்ப்பு பார்க்குற. இதுக்கு என்ன செய்யப்படுவது உங்களுக்கு தேவை கட்டாயமாக இல்லது பரிமாணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். சரியா? இரண்டாவது தெரியா கணியம் ஒன்றின் பரிமாணத்தை காண்றதுக்கு உதாரணத்துக்கு இரண்டாவது ஒரு AX சக BY சமன் Z ஒரு சமன்பாடு ஒன்று இன்டு K. இது ஒரு மாறிலின்னு சொன்னா இந்த மாறிலிக்கு பரிமாணம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனா அதுல பரிமாணத்தை எனக்கு தெரியாது. கேங்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏக்கு பரிமாணம் தெரியும், எக்ஸுக்கு தெரியும், பிக்கு தெரியும், வைக்கு தெரியும், ஜெட்டுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் பரிமாணம் எனக்கு தெரியும் வச்சுக்கோ. கேக்கு எனக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறேன்னா ஒவ்வொன்றுக்கு பரிமாணத்தை பிரதிட்டு கேடு என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம். ஒன்று இருக்கலாம் இல்லாட்டி இல்லாம இருக்கலாம், அது எப்படியும் இருக்கலாம். சரியா?
அப்ப உன்னோட பரிமாணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளியல். அதாவது நீங்க எஃப் சமன் எம்ஏங்கிற சமன்பாடு இப்படி தான் உருவாக்கியிருப்பீங்க. எஃப் சமன் கேஎம்ஏ இதுல இருந்து அதாவது எஃப் நேர்வீத சமன் எம்ஏ ஆரம்பத்துல சமன்பாடு எப்படி உருவானுச்சுன்னா இப்படிதான். அதை சமப்படுத்துறதுக்காண்டி கேங்கிற ஒரு மாறிலிட்டம். இந்த மாறிலிட பரிமாணத்தை பார்த்த உடனே கேக்கு வந்துகிட்டு ஒரு நம்பர் அமர்ந்துச்சு. அப்ப நம்பருக்கு பரிமாணம் இல்லை. அப்ப எஃப் சமன் எம்ஏங்கிற சமன்பாடு உங்களுக்கு என்ன செஞ்சிச்சு உருவாகி வந்துச்சு. அடுத்ததாக மூன்றாவது வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பௌதிக கணியங்களுக்கு இடையிலான தொடர்பை பெறல். இதுல பிரயோகத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பௌதிக கணியங்களுக்கு இடையிலான தொடர்பை வந்துட்டு பெறல். இதான் மூன்றாவது பிரயோகமாக இருக்க போகுது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் பார்த்துட்டு சொன்னா தேவையான எழுதி கொடுங்க. எளிய ஊசல் ஒன்றின் அலைவு காலம் டி ஆனது. உதாரணம் ஒன்று பார்த்துட்டா உங்களுக்கு வழங்கும். அதாவது ஒரு பௌதிக கணியத்துக்கு இடையிலான ஒரு தொடர் கொண்டு ஒரு சமன்பாடு ஒன்று பெறுறதுதான் மூணாவது பிரயோகம். வெளிக்கொள்ளுங்க. எளிய ஊசல் ஒன்றின் அலைவு காலம் டி ஆனது. எளிய ஊசல் ஒன்றின் அலைவு காலம் டி ஆனது ஊசலின் நீளம் எல். ஊசலின் நீளம் எல். ஈர்வையிலான ஆர்முடுகள் ஜி. ஈர்வையிலான ஆர்முடுகள் ஜி இலும் இலும் தங்கி உள்ளது. இலும் தங்கி உள்ளது. டீக்குரிய கோவை ஒன்றை எல் கமா ஜி ஆகியவற்றின் சார்பில் பெருக. இதை எப்படி உருவாக்குறேன்னு சொன்னா நீங்க டீக்கான கோவை தானே கேட்டிருக்கீ. அப்ப டி சமன் கே ஒரு மாறிலியை கட்டாயம் போடணும். சமன் போடுறதுக்காண்டி மாறிலியை போட்டுட்டு என்னென்ன தந்திரிக்கோ அதை அப்படியே பெருக்கலுங்க. ஒன்று பிரித்தலா வரணும், இல்லாட்டி பெருக்கலா வரணும். ரெண்டுல ஒன்று சமன்பாட்டில் வர போகுது. பிரித்தல் இல்லாட்டி பெருக்கல் இல்லாட்டி கூட்டல் வரும். அது தெளிவா செல்லுவார். கூட்டல் வரக்கூடியதுக்கு தெளிவா செல்லுவார். இது ரெண்டும் கூட்டு படுற மாதிரி வருது என்று சொல்லி தெளிவா செல்லுவார். இதுல பரிமாணமும் சமனாக இருக்கும் சொல்லி செல்லுவார். அப்படின்னு சென்ன உடனே இதெல்லாம். ஆனா இதுல செல்லிருக்கிறா இல்லையே அப்படின்னு சொன்னா இந்த எல்லும் ஜியும் பெருக்கிற மாதிரி இல்லையா. சரி, இது பெருக்கப்படுதா பிரிப்படுதான்னு நமக்கு தெரியாது. சமன்பாடுகள்ல ஒன்று பெருக்கல வரும் இல்லாட்டி பிரித்தல வரும். இப்படி ரெண்டு சமன்பாடுகள் கூட்டி வாரன்னு சொன்னா அவர் செல்லுவார். இதுல பரிமாணம் சமனாக இருக்கிற சொல்லி செல்லுவார். அப்ப இதுல செல்லலையே. அப்ப இது ரெண்டு நான் என்ன செய்யறேன் பெருக்கி எழுதும் போது இதுக்கு ஒரு அடுக்கு எக்ஸ், இதுக்கு ஒரு அடுக்கு வைன்னு சொல்லி போடணும். ஏன்னு சொன்னா இதுக்கு முதலாம் அடுக்கு எல் இருக்கலாம், இல்லாட்டி எல் வர்க்கம் இருக்கலாம், இல்லாட்டி எல் கணம் இருக்கலாம், இல்லாட்டி எல்லின் அரையாம் அடுக்கு வர்க்கம் மூலத்துக்குள்ள எல் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். அதுக்காண்டி எக்ஸுக்கு என்ன செய்யறேன், சரி எல்லுக்கு என்ன செய்யறேன் எக்ஸுங்கிற அடுக்கும், ஜிக்கு என்ன செய்யறேன் வைங்கிற அடுக்கும் போறேன். ஜிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காரு, ஈர்வையிலான ஆர்முடுகள். ஆர்முடுகள் ஒன்றோட பரிமாணம் என்னது LT-2 ஆர்முடுகளோட பரிமாணம் LT-2. டீங்கிறது என்னது அலைவு காலம். அலைவு காலம் நமக்கு தெரியும், நேரத்தில் அளக்குற. அலைவு காலங்கிறது என்னது நேரத்தில் அளக்குற. இது எங்க படிப்பீங்கன்னு சொன்னா SHM எளிமை இசை இயக்கத்தில் நீங்க படிப்பீங்க. அதாவது மெக்கானிக்ஸ் முடிச்ச உடனே அடுத்த படிக்க போறது இதான், சரியா? அதுல படிப்பீங்க. அப்ப டீங்கிற இந்த சமன்பாடு எப்படி உருவாகுதுன்னு சொல்லி நான் சொல்றேன் இந்த இடத்துல. அப்ப டீன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டீக்கு அலைவு காலம் என்னது, அலைவு காலத்துக்கான இனத்தில் அளப்போம், நேரத்தில் அளப்போம். அப்ப நேரத்துல பரிமாணம் என்ன, டி தான். நேரத்துல பரிமாணம் என்னது, டி தான். அப்ப டி கே இன்டு எல்லுங்கிறது என்னது நீளம். அப்ப எல் எக்ஸ், ஜிட பரிமாணம் LT-2 அது y. இப்ப நான் என்ன செய்யறேன், அடுக்கு பார்க்க. டீல என்ன ஒரு அடுக்கு இருக்கு, டீல முதலாம் அடுக்கு சமனுக்கு இங்கால இருக்கிற அடுக்கு, சமனுக்கு அங்கால இருக்கிற அடுக்கு சமப்படுத்துறேன். டீல ஒரு அடுக்குன்னு சொன்னா ஒன்று சமன் இங்கால டி இருக்கா, கேக்கு இல்ல, எல்லுல டி இல்ல. அப்ப இதுல மட்டும் இருக்காது -2y. இதை பெருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா எப்படி வரும்னு சொன்னா LY T-2y சொல்லி வரப்போகுது. அப்ப இங்க T ல இருந்து நெருங்கி -2y. அப்ப y -12. வைக்கு பெருமானம் கண்டுபிடிச்சிட்டு, பெருமானத்தை இந்த நீங்க போடுறதுக்கு பெருமானத்தை கண்டுபிடிச்சா சரி, அவ்வளவுதான் இதுல விஷயம், சரியா? அப்ப வைக்கு பெருமானம் கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது எல்லுக்கு பார்க்க. இங்க எல் இருக்கா, எல்லுல என்னது பூஜ்ஜியம் அடுக்கு இருக்கு. அப்ப அடுத்த சமன்பாடு, இது முதலாவது சமன்பாடுனா இரண்டாவது சமன்பாடு உருவாக்குறேன். எல் பூஜ்ஜியம் சொன்னா சமனுக்கு அங்கால என்னது பூஜ்ஜியம் சமன் இங்க எல் எத்தனை இருக்கு எக்ஸ், இங்க
பெருக்கப்படுறதால நான் என்ன செய்யறேன், கூட்டி எழுதுறேன். பெருக்கப்பட்டா கூட்டி எழுதினா சரி. அடுக்குகள் என்ன செய்யப்படும், பெருக்குன்னா கூட்டுப்படும். எக்ஸ் பிளஸ் ஒய் பூஜ்ஜியம், எக்ஸ் ஒய்க்கு என்ன மைனஸ் ஹாஃப். அப்ப எக்ஸ் ஈக்குவல் என்ன வரப்போகுது, ஹாஃப். இப்போ இதை கொண்டு போய் பிறகு இடுங்க. இப்போ என்ன செய்யுங்க, இந்த சமன்பாட்டில் கொண்டு போய் பிறகு இடுங்க. அப்ப டி சமன் கே, எல்லுக்கு பதிலாக ஹாஃப், ஜிக்கு பதிலாக மைனஸ் ஹாஃப். மைனஸ் ஹாஃப் நேரா மாத்திரன்னு சொன்னா பிரிச்சு எழுதுங்க. மைனஸ் ஹாஃப் கீழுக்கு போனா நேரா மாறும், மறை சுட்டி நேர் சுட்டியை மாத்திரண்டா. அப்ப கே எல் ஹாஃப் கீழே அடிச்சுட்டு எழுதுறேன். ஜி ஹாஃப். இந்த ஹாஃப் அடுக்க நம்ம என்ன செய்யலாம், வர்க்கமூலம் என்று சொல்லலாம். அப்ப இது மொத்தமா என்ன செய்யறானா, ரெண்டுக்கு ஹாஃப் இருக்கிறதால நான் என்ன செய்யலாம், மொத்தமா வர்க்கமூலம் போடலாம். அப்ப டி ஈக்குவல் டு கே இன்டூ எல் ஓவர் ஜி. இந்த கேக்கு நீங்க பொருவ கண்டுபிடிப்பீங்க 2 பைன்னு சொல்லி. அப்ப உங்களுக்கு கிடைக்கும் டி சமன் 2 பை எல் ஓவர் ஜி. சமன்பாடு இப்படிதான் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அப்ப இதுதான் உங்களுக்கு உருவாக்க வச்ச சமன்பாடு. இது மேலதிகமான வழி இருக்கு. சரியா? அப்ப எப்படி ஒரு சமன்பாட்டை உருவாக்குற பெறுகிற என்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இதுதான் தான் என்னது உங்களுக்கு என்னது பரிமாணங்கள்ற பிரயோகங்களாக என்னது இருக்க போகுது, பரிமாணங்கள்ற பிரயோகங்களாக இருக்கும். சரியா? அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இதுல வரக்கூடியது அலகு மாற்றம். இது உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வரக்கூடிய எல்லா யூனிட்டுக்கும் என்ன செய்ய போதும் இந்த அலகு மாற்றம் தெரிஞ்சிருந்தா தான் நீங்க என்ன செய்யலாம், செய்ய முடியும். அப்ப அலகு மாற்றத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது பார்க்க போறோம் என்னது அலகு மாற்றம். 2023ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டு ஒரு அலகு மாற்றத்தால் ஒரு எம்சிக்கு கொலி முழுமையாக செலாக்கிட்ட போனிச்சு. ஒரு வலு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி மெக்கானிக்ஸ்ல வந்து ஒரு சின்ன ஒரு பாட் கேள்வி சிம்பிளா விட எடுங்க. அலகு மாற்றத்தால முழுமையா அந்த கேள்வி எல்லாருக்கும் போனிச்சு. அநேகமானாங்க சிலாக்கள் செஞ்சிருந்தாங்க, சிலாக்கள் போயிருந்தாங்க, ஆனா விட எடுத்துட்டாங்க. அலகு மாற்றம் செய்யல, மிஸ் ஆயினாங்க நிறைய பேர். சரியா? அப்படின்னு சொன்னா அந்த அலகு மாற்றம் நமக்கு கட்டாயம் என்னது தெரிஞ்சிருக்கணும். அப்ப அலகு மாற்றம் சொன்னா முதலாவது நம்ம அலகு மாற்றத்துல பார்க்க போறோம் ஒரு கோணத்தை ரேடியன்ல மாத்துறது. ஒரு கோணத்தை ரேடியன்ல மாத்துறது. அடுத்தது ரேடியன்ல இருக்கிறத கோணத்துக்கு மாத்துறது. ரேடியன்ல இருக்கிறத கோணத்துக்கு மாத்துறது. அதாவது நமக்கு தெரியும் பை சமன் எத்தனை 180 பாகை. அப்ப 2 பை சமன் 360 பாகை. அப்ப பை சமன் 180 பாகை. இது மட்டும் தெரிஞ்சிருந்தா காணும். பை சமன் 180 பாகை. இது மட்டும் தெரிஞ்சிருந்தா காணும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு கோணத்துல இருக்கிறத ரேடியனுக்கு மாத்த போறோம். ஒரு கோணத்துல இருக்கிறத என்ன செய்ய போறோம், ரேடியனுக்கு என்ன செய்ய போறோம், மாத்த போறோம். இதுக்கு மாத்திரம்னா என்ன செய்யணும்னு சொன்னா அந்த கோணத்தை பையிங்கு 180ஆல பிரிச்சிங்கன்னா சரி. பையிங்கு 180ஆல பெருக்கினீங்கன்னா சரி. பையிங்கு 180. உதாரணத்துக்கு 30 பாகை. இதை ரேடியனுக்கு மாத்தினா என்ன செய்வீங்க, 30 தர அந்த கோணத்தை பையிங்கு 180ஆல பெருக்கினா சரி. இதையும் வெட்டினா இங்க ஒரு முறை, இங்க எத்தனை வர போதும் 6. அப்ப பை பை 6. 60 பாகை என்ன வர போதும், 60 பாகை மாத்தினா 60 தர பையிங்கு 180. அவ்வளவுதான். பையிங்கு 180ஆல பெருக்கிட்டா சரி. பையிங்கு 180ஆல பெருக்கிட்டா சரி. அப்ப டீட்டாவை ரேடியனுக்கு மாத்துறதுக்கு பையிங்கு 180ஆல பெருக்கினா சரி. இவ்வளவு மைண்ட்ல வச்சிருந்தா சரி. அப்ப என்ன செய்யணும், நீங்க டீட்டாவை ரேடியன்ல மாத்துறேன்னு சொன்னா பைய மேலுக்கு பை வரணும். மேலுக்கு பை வரணுன்றதுக்காண்டி என்ன செய்வீங்க, பையிங்கு 180ஆல பெருக்கினீங்கன்னா சரி. பையிங்கு 180ஆல பெருக்கினீங்கன்னா சரி அந்த கோணத்தை. இப்ப இதுவும் 1, இங்க 3 பை பை 3. இவ்வளவுதான் விஷயம். அடுத்தது ஒரு ரேடியன்ல இருக்கிறத எப்படி டீட்டாக்கு மாத்துறேன். இது என்ன செய்யுது, டீட்டா ரேடியன் தலகுலா மாறுதா இல்லையா, ரேடியன் டு டீட்டா. அப்ப இதுவும் என்ன செய்யும், தலகுலா மாறும். பையன்கள் 180 இருக்கிறது, 180 பையா மாறும். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அந்த கோணத்தை அந்த ரேடியனை பையன்கள் 180 பையால பெருக்கினா சரி. உதாரணத்துக்கு இதை பார்த்தீங்கன்னு சொன்னா, உதாரணத்துக்கு பை பை 6 சரி தார. பை பை 6க்கு என்ன வரணும், 30 பாக வரணும். இப்போ இவரை தீட்டாக்கு மாற்ற வரும். பை பை 6 இடத்தால பெருக்குவீங்க
இங்க பெருக்க வேண்டியது 100. இது தலகுல மாறினதால ரேடியன் டு டீட்டான்னு மாறினதால இதுவும் என்ன செய்யும், தலகுல மாறும். 180 பைன்னு சொல்லி மாறும். ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி. அப்ப எத்தனது 180 பையால பிரிக்கினீங்கன்னா இந்த பையும் வெட்டினா 680 சுருக்க கூட 30 வாயில் வரும். வருதா? அதே மாதிரி இங்க π/18 இத மாத்த சொல்றாரு. அப்ப நான் என்ன செய்யறேன், π/18 இருக்கு. என்ன தலை பெருக்கணும், 180 பை பெருக்கினா பை வெட்டுப்பட சுருக்கினா 10 பாகைன்னு சொல்லி கிடைக்க போகுது. இவ்வளவுதான் விஷயம். இதுல அழகு மாற்றத்துல ஏதாவது கடினத்தன்மை இருக்குதா? இல்ல. இது ஒரு சிம்பிளான விஷயம் அழகு மாற்றத்துல. அடுத்தது இந்த km/h-1 வாரத்தை என்ன செய்யணும்னு சொன்னா ms-1க்கு மாத்த சொல்லுவாங்க. அப்ப இதை நான் அடிச்சு கொள்றேன். அடுத்தது எழுதி கொள்றேன். km/h-1 SI அலகு ms-1 தான். அப்ப SI அலகுக்கு மாத்த நீங்க இதை மாத்த தெரிஞ்சிருக்கணும். இதை எப்படி மாத்துறேன்னு சொன்னா km/h. இந்த km/h எப்படி வரப்போகுது, கிலோமீட்டருக்கு ஹவர். கிலோமீட்டருக்கு கவரான கிலோமீட்டர் h-1 சில பேர். அப்ப கிலோமீட்டர் நான் மீட்டருக்கு மாத்துறேன். மீட்டருக்கு மாத்தினா 1000. ஒரு கிலோமீட்டர் 1000 மீட்டர். ஹவரை செகண்டுக்கு மாத்தினு சொன்னா 60 தர 60. ஒரு ஹவருங்கிறது 60 மினிட்ஸ். 60 மினிட்ஸ்ங்கிறது ஒரு மினிட்ஸ் வந்து கிடையாது 60 செகண்ட். அப்ப 60 தர 60 தான் ஒரு ஹவர். 60 தர 60 பெருக்கிருக்க. இங்க 0 இங்க 0 இங்க 0 இங்க 0. அப்ப 10 36 இருக்கு. இன்னும் சுருக்கினா 5 18. அப்ப km/h ms-1 ஒரு km/h-1 ஒரு ms-1 மாறதுக்கு மாறினா எவ்வளவு வரப்போகுது, சாரி, ஒரு km/h-1 ms-1க்கு மாத்தினா என்ன வரப்போகுது, 5×18 ms-1 சொல்லி வருது. அப்ப நீங்க சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஒன்றை மாத்தக்குள்ள ms-1 மாறக்குள்ள 5×18 எத்தனை தாராரோ இதால பெருக்கினீங்கன்னா சரி. உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்றேன்னு சொன்னா 72 km/h-1 இத ms-1க்கு மாத்தட்டும் சரி தாரான்னு சொன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல வருதுன்னு சொன்னா ஒன்றும் செய்ய தேவையில்ல. இது என்ன செய்யறேன்னு சொன்னா 72 போட்டுட்டு எத்தனை நம்ம கண்டுபிடிச்சிக்கோம், கிலோமீட்டர் ms-1 மாத்தக்குள்ள வருது. ஒன்றை மாத்தக்குள்ள எவ்வளவு வருது, 5×18. அப்ப அதை 5×18 பெருக்கின சரி. அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கணும், 5×18. அப்ப என்னது, இந்த 5×18 ஞாபகம் இருக்கணும். அப்ப கிலோமீட்டரை ms-1 மாத்துறதுக்கு 5×18 பெருக்கின சரி. இங்க சுருக்கும் போது 4 வரும். 4×5 20 ms-1 வரப்போகுது. அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதான் விஷயமாக இருக்க போகுது. அப்ப என்ன செய்ய போறீங்க, நீங்க km/h-1 ms-1 மாத்த சொன்னா இந்த 5×18 எப்படி வந்துச்சுன்னு சொல்லி சுருக்கி காட்டுறீங்க சரியா. அப்ப என்ன செய்வீங்க, அந்த 72 அந்த 5 ஒன்றா இருக்கும் போது 5×18 வந்துச்சு. அப்போ 72 இருக்கும் போது 72 பெருக்கினா சரியானே உங்களுக்கு 72 பெருக்கினா உங்களுக்கு சரியான விட கிடைக்கும் தானே. அப்ப அந்த km/h-1 5×18 பெருக்கினா ms-1 கிடைக்கும். அதே இது உங்களுக்கு கேட்பாரு ms-1 km/h-1 மாத்ததா என்ன செஞ்சிருக்கு, இங்கால இருந்தது இங்கால மாறிருக்கு. அப்ப என்ன செய்யணும், 5×18 18×5 மாறும். உதாரணத்துக்கு 20 ms-1 சொன்னா 20 ms-1 km/h மாத்துச்சுன்னா இந்த 5×18ன்றது 18×5 மாறும். ms-1 இருந்து km/h மாத்துறதுக்கு இதை அப்படியே தலையில மாத்தினா சரி. பெருக்கினீங்கன்னு சொன்னா இதுன 4 தர 18 72 km/h-1 சொல்லி வரப்போகுது. அவ்வளவுதான் விஷயம். இதில் அழகு மாற்றம், இவ்வளவு தான் சரியா. அடுத்தது அடுத்த ஒரு அழகு மாற்றம். தேவையான சில அழகு மாற்றங்கள் நான் சொல்லித்தரேன். அடுத்த அழகு மாற்றம் கிலோகிராம்
மீட்டர் மைனஸ் 3 அடர்த்தியை என்னத்துல மாற்ற செல்லுவான்னு சொன்னா கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3 சில டைம்ல தேவைப்படும். இது வந்துக்கிட்டு ஹைட்ரோ படிக்க கூட உங்களுக்கு தேவைப்படலாம். இதை எப்படி மாத்திரன்னு சொன்னா 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 1 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3க்கு சமனாக இருக்க போகுது. இந்த இது ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சரி, இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு சரியாக இருக்க போகுது. இது நிறுவி எடுக்கப்பட்டதுதான் இது, சரியா? அப்படின்னு சொன்னா இரசத்தின் அடர்த்தி 13600 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 சொன்னா சென்டிமீட்டர்ல மாத்தச்சுன்னா 1000 பிரிச்சிங்கன்னா சரி. இது என்ன செய்யணும்? 1000 பிரிச்சிங்கன்னா சரி கிராம், அதாவது 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 ஒன்றா மாத்திரத்துக்கு என்ன செஞ்சீங்க? 1000 பிரிச்சிருக்கீங்க. அதே மாதிரி இங்கே 1000 பிரிங்க 13.6 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3. இது சிம்பிளான ஒரு அலகு மாற்றம், சரியா? இது ஹைட்டோட வரக்கூடியது. அடுத்தது இன்னும் ஒரு அலகு மாற்றம் இருக்குது. அது என்ன சொன்னா ஒளி ஆண்டு. இது எங்க தேவைப்படுன்னு சொன்னா உங்களுக்கு ஜி ஃபீல்ட், அதாவது ஈர்ப்பு புலத்துல உங்களுக்கு தேவைப்படும். ஒளி ஆண்டுன்னு சொன்னா அதை என்ன செய்ய சொல்லுவாங்கன்னு சொன்னா எஸ்ஏ அலகுல மாத்த சொல்லுவாங்க. எஸ்ஏ அலகுல மாத்திரன்னு சொன்னா ஒளி ஆண்டு. ஒளி என்னது எவ்வளவு வேகத்துல பயணிக்கும்? 3 தர 10 ms-1 தர ஆண்டு. ஆண்டு செகண்டுக்கு மாத்துங்க. ஆண்டு செகண்டுக்கு மாத்துன சரி. ஒரு ஆண்டுல எத்தனை ஹவர்? ஒரு ஆண்டுல எத்தனை நாட்கள் இருக்க போகுது? 365 நாள். அப்ப 365 அளவு இருக்குங்க. ஒரு நாள்ல எத்தனை ஹவர் இருக்கு? 24 ஹவர் இருக்கு. ஒரு ஹவர்ல எத்தனை நிமிஷம்? ஒரு ஹவர்ல எத்தனை செகண்ட் இருக்கு? 60 தர 60. இவ்வளவுதான் ஒரு ஒளியாண்டாக இருக்கும், சரியா? இவ்வளவுதான் ஒரு ஒளியாண்டாக இருக்க போகுது. அப்ப ஒளியில இருந்து 3 தர 18 ஆண்டு நான் என்ன செஞ்சிருக்கேன்? செகண்டுக்கு மாத்திருக்கேன். ஆண்ட நான் செகண்டுக்கு என்ன செஞ்சிருக்கேன்? மாத்தி இருக்கேன், சரியா? அடுத்தது இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்களுக்கு லைட்ல தெரிய வேண்டிய விஷயம். அதாவது சைன் இந்த தீட்டா இருக்கு தானே, தீட்டாட சின்ன பெருமதி, அதாவது 5 பாகைக்குள்ள இருக்கக்கூடிய பெருமதிக்கு அதே பெருமானம் தான் இருக்கும். உதாரணத்துக்கு சைன் 2 பாகைன்னு சொன்னா அதை விட 2ஆக இருக்க போகுது. சாரி 2 சொன்னா அன்னளவாக 2க்கு நீங்க எடுக்க முடியும், சரியா? அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் முட்சேர்க்கைகள். இதுவும் என்ன உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். முட்சேர்க்கைகள் இதுவும் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். கேள்விகள் செய்யும் போது தேவைப்படும். முட்சேர்க்கைகள் சொன்னா என்னது? அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த 1 கிலோகிராம் அடுத்தது 1 கிராம் சொல்லி வருதானே, இந்த அளவீடுகள் எப்படி வருது? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வந்துகிட்டு என்னது? ஒரு முட்சேர்க்கையாக இருக்க போகுது. இதெல்லாம் என்னது? முட்சேர்க்கையாக இருக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு வருது 10 மியூன்னு சொல்லி வருது. 10 மியூன்னு சொன்னா இது மியூ என்னத்தை குறிக்குது? எவ்வளவு அழகு என்று சொல்லி தெரியணும். இதைத்தான் சொல்லுவோம் நம்ம என்னது? முட்சேர்க்கைகள் சொல்லி சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சிம்பிளாக சொல்ல கூட 10 முதலாம் அடுக்குல இருந்து 10 இரண்டாம் அடுக்கு, அப்ப 100 10 100 அடுத்து 3ஆம் அடுக்கு 10 4ஆம் அடுக்கு 10 5ஆம் அடுக்கு பிளஸ்ல போகக்கூடியது 10 6ஆம் அடுக்கு வரைக்கும் பார்ப்போம். இந்த 10 முதலாம் அடுக்குக்கு நம்ம செல்லுவோம். இந்த குறியீடு DA இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த 10 1ஆம் அடுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையே, இதெல்லாம் தர மாட்டாங்க. 10 இரண்டாம் அடுக்கு H இதெல்லாம் பெருசா யூஸ் பண்றோம் இல்லை. 10 3ஆம் அடுக்கு கிலோ K இதை யூஸ் பண்ணுவோம், சரியா? 10 4 கேபிட்டல் M இதுவும் யூஸ் பண்ணுவோம், மெகா. 10 5 G ஜிகா. 10 6 T டெரா. இதெல்லாம் என்ன செய்யும்? சில இடங்கள்ல யூஸ் பண்ணப்படும், சரியா? அடுத்தது சய அடுக்குல பார்ப்போம். 10 சய 1 10 சய 2 10 சய 3 10 சய 4 10 சய 5 10 சய 6. 10 சய 1க்கு பாத்தீங்கன்னு சொன்னா டெசி, சரியா? இத குறியீடு டின்னு சரி சொல்லுவோம். 10 சய 2க்கு வந்துகிட்டு சென்டி சின்னு சொல்லுவோம். 10 சய 3க்கு வந்துகிட்டு மில்லி
m ஸ்மால் m இது நமக்கு தெரியும், இது அதிகமாக யூஸ் பண்ணப்படுறது. சரியா? அடுத்தது 10 10/6 இது 10/6 இது 10/4 அலகுகள் அது பெருசாக பயன்படுத்தப்படுறதில்ல அதுக்கு. சரியா? அதனால் இதே இல்லை. அடுத்தது 10/9 10/9 வரைக்கும் பார்ப்போம். 10/6க்கு மைக்ரோ மியூ 10/6க்கு என்னது மைக்ரோ. அடுத்து 10/9க்கு அதுக்கு நமக்கு தெரியும் நானோ. 10/9க்கு என்னது நானோ ஸ்மால் n. சரியா? இது முச்சேர்க்கைகள், இது நமக்கு தெரிஞ்ச விஷயங்களாக இருக்கும். சிறாக்கள் தெரியாத விஷயங்களாக இருந்தால் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதெல்லாம் அலகுகள் பயன்படுத்த ஒன்றோட மியூண்டு சொல்லி 10 மியூண்டு சொல்லி தந்தாருன்னா அழகு தெரியலாட்டி அதில் முச்சேர்க்கை எவ்வளோ அளவுண்டு சொல்லி தெரியலாட்டி அந்த கேள்வி உங்களால் என்ன செய்யலாது, செஞ்சும் விடை புலையான விடை தான் வரப்போகுது. சரியா? அப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு கேள்விகள்லாம் இலகுவாக அணுகலாம், டைம் எல்லாம் ஷார்ட் ஆகும், நம்ம மெனக்கெடுத்துட்டு இருக்க தேவையில்லை. அதுக்காக தான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்றேன். அடுத்தது தான் முக்கியமானது. நாம இப்ப முதலாவது பார்த்தது அலகுகளும் பரிமாணங்களும். அடுத்ததுக்குள்ள போறோம். இப்ப அளவியல் மெஷர்மெண்ட் அளவியலுக்குள்ள வந்துகிட்டு போறோம். அடுத்து அதுக்கு பிறகு கருவிகளுக்குள்ள போவோம். இரண்டாவது தான் அளவியல். இப்ப அளவியல பாத்தீங்கன்னு சொன்னா அளவியல்ல ஒரு அளவியலுக்குள்ள ஒரு உன்னோட வாசிப்பு எடுக்கிறது என்னது அளவியல். நமக்கு தேவையான இப்ப ஒரு ரோட போட போறேன்னு சொன்னா அதுல நீளம் வந்துட்டு உங்களுக்கு அளவிட தேவை, அதுல இந்த கோணம் அப்படின்னு சொல்லி பல அளவீடுகள் உங்களுக்கு தேவைப்படும். அந்த அளவீடுகள்ங்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில அத்தியாவசியமான ஒரு விஷயம். அந்த அளவீடுகளை எடுக்கக்குள்ள நமக்கு என்ன செய்யப்படாது, திருத்தமான அளவு செம்மையான அளவு தேவை. அப்ப செம்மையான ஒரு அளவு வரணும் என்னது, வலுக்கள் அற்ற, அதாவது பிழைகள் அற்ற. வலுன்னு சொல்றது என்னது பிழை. இந்த பிழைகள் அற்ற பெருமானம் நமக்கு கிடைக்கிறது. அப்ப அந்த வலு அதாவது பிழை என்னன்னு தெரிஞ்சாதான் நமக்கு என்னது திருத்தமான ஒரு அளவீடு எடுக்க முடியும். சரியானே? அப்படின்னு சொன்னா அந்த வலுக்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது வலு பூச்சிய வலு. பூச்சிய வலு என்னன்னு சொன்னா பூச்சிய வலுவை பார்க்கும்போது ஒரு கருவி ஒன்று எடுத்தீங்கன்னா அந்த கருவியில பிரதான அளவீடையும் அதாவது வேணியர் அளவீடு இந்த 2 அளவீடுகள் இருக்கும். அந்த 2 அளவீடுகள பூச்சியம் பொருந்தாததால் ஏற்படுற வலு பூச்சிய வலுவா இருக்க போகுது. சரியா? பூச்சியம் பொருந்தாததால வரக்கூடிய வலு பூச்சிய வலு. இல்லாட்டி உதாரணத்துக்கு இன்னொரு தராசு எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த தராசுல பூச்சிய கோடு இருக்கும், பூச்சிய கோடு இருக்க போகுது. ஆனா அந்த முள்ளு இருக்குத்தானே, அந்த தராசு இது காட்டக்கூடிய வாசிப்பை காட்டக்கூடிய முள்ளு அது பூச்சியத்திலிருந்து ஆரம்பிக்காம வேற ஒரு பெருமதியில இருந்து ஆரம்பிச்சுட்டு போகும். அது என்னது பூச்சிய வலு. அப்ப அது என்னத்துல கட்டாயம் இருக்கணும், பூச்சியத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அப்ப அந்த பூச்சியத்தை விட்டு விலக்கி காணப்படக்கூடிய எல்லாமே இந்த பூச்சிய வலுக்குள்ள வரப்போகுது. அதாவது பூச்சி அதுலயே வருது, பூச்சியத்தில இருந்து தள்ளி இருக்கக்கூடிய வலுக்கள் என்னது பூச்சிய வலுக்கள் அறிவு. அடுத்தது பொறிமுறை வலு. பொறிமுறை வலுன்னு சொன்னா என்னது, பொறிமுறை வலுங்கிறது என்னது சொன்னா ஒரு அளக்கும் உபகரணத்தால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வலுதான் பொறிமுறை வலு அறிக்க போகுது. அதாவது பொறிமுறை ரீதியாக அந்த உபகரணத்துல அளக்கக்குள்ள ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படுறது மூலம் ஏற்படுத்தப்படுற ஒரு வலுதான் பொறிமுறை வலு. அதுக்கும் இந்த உபகரண வலுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப பார்ப்போம் வந்துட்டு பொறிமுறை வலுன்னு சொன்னா விளங்கி கொள்ளுங்க இந்த வலு தான். அடுத்தது ஒருமை வலு. ஒருமை வலு இல்லாட்டி மாறி வலுன்னு சொன்னா ஒரு அளவீடு எடுக்கிற தொடர்ச்சியாக அந்த வலு வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா ஒரு அளவீடு எடுக்காரு ஒரு 0.1 சென்டிமீட்டர் என்ன செய்யுது ஒரு பிள்ளை வருது, திரும்ப அளக்கிற அதே பிள்ளை சொல்லி வந்துகிட்டே இருக்கு. இதை வந்துட்டு சொல்லுவோம் ஒருமை வலு இல்லாட்டி மாறி வலுன்னு சொல்லுவோம். அடுத்தது எலுமாற்று வலு. எலுமாற்று வலுங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அவதானியால ஏற்படுது, அதாவது ஒரு கருவியில அளவீடு எடுக்கிற ஆளால ஏற்படுத்தப்படக்கூடிய வலு வந்துகிட்டு அளவீட்டு அதாவது எலுமாற்று வலு அறிக்க போகுது. ஏன்னு சொன்னா அவர் ஒரு வாசிப்பு எடுக்காரு, அவரு ஒரு அளவீட்டுல ஒரு வாசிப்பு எடுக்கும் போது இன்னொரு ஆள் என்ன செய்யலாம், அந்த வாசிப்பு வித்தியாசமா எடுக்கலாம். ஒவ்வொரு ஆளுக்கும் வாசிப்புகள் என்ன செய்யலாம், வித்தியாசப்படலாம். அப்ப ஒவ்வொரு ஆளுக்கும் என்ன செய்யலாம், வாசிப்புகள் என்ன செய்யலாம், வித்தியாசமாக வர முடியும். அப்ப இதைத்தான் நம்ம என்ன செய்யணும், எலுமாற்று வலு. இப்ப நான் எடுக்கிற வாசிப்பு ஒன்றாக இருக்கலாம், இன்னொரு ஆள் இருக்கிற வாசிப்பு இன்னொன்றாக இருக்கலாம். அப்படி என்ன செய்யலாம், ஆளுக்கால் அதாவது திறமையான ஒரு ஆள் எடுக்கும் போது வாசிப்புகள் என்ன செய்ய போகுது, அது சிறப்பாக இருக்க போகுது. அது லெபோரட்டரியில் இருக்கக்கூடிய ஆள் எடுக்கக்கூடிய வாசிப்பு இன்னும் சிறப்பாக இருக்கும். சரியா? இது எலுமாற்று வலு. அடுத்து வெளிக்காடுகள் ஏற்படும் வலு. உதாரணத்துக்கு சில அளவீடுகள் எடுக்கக்கூட சில விஷயங்கள் பாதிக்கும், வெப்பநிலை, அடுத்தது அந்த பதார்த்தத்தின் தன்மை அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் என்ன செய்யும், பாதிக்கும். இப்ப வெளிக்காரணிகளால் ஏற்படுத்தப்படுற வலு வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா வெளிக்காரணிகளால் ஏற்படுத்தப்படுற வலு வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா
கிடைக்குது. அப்ப வெளிக்காரணிகள் ஏற்படுத்தப்படுற இது சொன்னா வெப்பநிலை, அதை பதார்த்தத்தின் இது தன்மை அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றிலையும் இருக்க போகுது. அப்ப அந்த உதாரணத்துக்கு ஒரு வேகம் ஒன்று அளக்காரு, வெப்பநிலை ஒரு வெப்பநிலையில ஒரு வாசிப்பு இருக்கு, இன்னொரு வெப்பநிலை இன்னொரு வாசிப்பு இருக்கு. அப்ப அது என்ன, அந்த வெப்பநிலை மாறக்கோல அந்த வாசிப்புகள் என்ன செய்ய போகுது, மாறப்போகுது. அப்படி ஒரு வலு ஏற்படும். அடுத்தது உபகரணத்தின் வலு. உபகரணத்தின் வலுவை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு உபகரணத்துக்கு ஒரு வலு இருக்கு. இப்ப மீட்டர் கோல் எடுத்தீங்கன்னா மீட்டர் கோலுக்கு என்னது ஒரு வலு ஒன்று இருக்கும் கட்டாயம். அதாவது வேர்னியர் எடுக்குமானி எடுத்தீங்கன்னா வேர்னியர் எடுக்குமானிக்கு ஒரு வலு இருக்குது. அதே மாதிரி நீங்க என்னது நுண்மானி பிரியாணி எடுத்தா அதுக்கு ஒரு வலு இருக்கு. அப்ப இது உபகரணத்துக்குண்டே இருக்கக்கூடிய வலு உபகரண வலு. அப்ப பொறிமுறை வலுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது, உபகரண இது வலு வாசிப்பு எடுக்கக்கூட காட்டக்கூடிய அந்த பொறுமை, அதாவது பொறுமையில நடக்கக்கூட அந்த வாசிப்பு எடுக்கக்கூட காட்டக்கூடிய வலு பொறுமுறை வலு அறிக்க போது. இது உபகரணத்துக்குண்டே இருக்கக்கூடிய வலு உபகரண வலு அறிக்க போகுது. அடுத்தது பின்னவலு. பின்னவலுவை தெரியும். பின்னவலுன்னு சொன்னா என்னது, பின்னவலு நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். பின்னவலு என்னது சொல்லுதுன்னு சொன்னா பின்னவலு வாசிப்பின் மேல், அதாவது அந்த வலு எவ்வளவு செல்லுதான் இந்த பின்னவலு. வாசிப்பு மேல் இழிவு எண்ணிக்கை, வாசிப்பு மேல் இழிவு எண்ணிக்கை தான் இந்த பின்னவலு அறிக்க போகுது. வாசிப்பு மேல் இழிவு எண்ணிக்கை தான் பின்னவலு அறிக்க போகுது. அப்ப சதவீத வலு, சதவீத வலு அதேதான். அந்த பின்னவலுவை பெர்சன்டேஜுக்கு பார்த்தா சரி, அதான் சதவீதம். அதாவது பின்னவலு என்ன வருது, வாசிப்பு மேல் இழிவெண்ணிக்கை தர 100க்கு பார்த்தா சரி, இதான் சதவீத வலு. இதான் என்ன அறிக்க போதும், சதவீத வலுவாக அறிக்க போதும். சரியா? அப்ப பின்னவலு சதவீத வலு எல்லாம் உங்களுக்கு ஓகே. அப்ப பின்னவலுன்னு சொல்லி காட்ட என்ன செய்வீங்க, வாசிப்பு எவ்வளவு வாசிப்பு இருக்கோ அதுல கருவியில இழிவெண்ணிக்கை என்ன வருதோ அதை போட்டீங்கன்னா பின்னவலு. அதை சதவீதத்துக்கு பாத்தீங்கன்னா சதவீத வலு அறிக்க போகுது. அப்ப வலுக்களுக்கான தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்க போகுது. இப்ப நம்ம பார்க்க போறது பின்ன வலுவையும் சதவீத வலுவையும் அந்த வலுக்கள் வரும்போது இரட்டிக்கப்படுறது எப்ப, அதை இது அப்படின்னு அந்த சந்தர்ப்பங்கள் தானே, அதுகளை பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். சரியா?